மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians chapter 13 verse 13. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நான் ஏன் உங்களை வாசிக்க சொல்றேன்னா, இதை வாசிக்கிற போது நீங்கள் பேசுகிற போது தான் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்கள் சரசின் மேலே இறங்க ஆரம்பிக்கும். சரியா? அதனால தான் நான் உங்களை பேச வச்சுட்டே இருக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். உங்கள் வாய் திறக்கிறது ரொம்ப ரொம்ப என்னது அவசியமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. சரி, விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன? இந்த 3 காரியங்கள். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம்னா என்ன? எப்படி? ஏதோ சொல்றீங்கன்னு கேட்குது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு கேட்க மாட்டேங்குது. சத்தமா யாராவது? காணப்படாதவைகளின், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அது வசனம். நான் கேட்கறது விளக்கம் இல்லையா? விசுவாசம்னா என்ன? எப்படி? உண்டானவைகள் கேட்கல, சும்மா சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அதாவது எனக்கு ஒரு காரியம் கிடைக்கும் அப்படிங்கிறது, அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? அப்ப நம்பிக்கை. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து சொல்லுங்க. விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெய்த்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோப்? விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? சிஸ்டர் என்ன வர்றாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கு பேர் விசுவாசம் பிரதர், ஃபெய்த் இல்லையா? அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த விசுவாசத்துல தளர்வா, ஒருவேளை கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம், போகலாம் அப்படின்னு இருந்தா அதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. இப்ப இப்படி சொன்னோம்னா, இதுல என்ன அளவு வைப்போம்? இந்த அளவு இருந்தா, இந்த அளவு விசுவாசிச்சா அதுக்கு பேர் நம்பிக்கை பிரதர். இதுக்கு மேல இருந்துச்சுன்னா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விசுவாசம். அப்ப என்ன அளவீடு இருக்கிறது, என்ன ஸ்கேல் இருக்கு? இப்ப நாம இந்த அளவு விசுவாசிக்கிறோம், இதை நம்பிக்கைன்னு எடுக்கலாம் பிரதர். இதுக்கு மேல இது விசுவாசம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸ்ட்ராங்கா இருந்தா அது விசுவாசம், கொஞ்சம் தளர்வு இருந்தா அந்த ஸ்கேல் என்ன, அந்த பிட்வீன் கேப் என்ன? எதை வச்சு நம்ம இது நம்பிக்கை, இந்த அளவு இருந்தா நம்பிக்கை, இந்த அளவு இருந்தா விசுவாசம், எதை வச்சு சொல்ல முடியும்? அளவீடு என்ன? ஆண்டவர் விசுவாசத்துக்கு என்ன அளவு வச்சா தெரியுமா? என்ன விதை அளவு இருந்தா போதும்? கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே என்னது போதுனார். அப்ப விசுவாசத்துக்கே அவர் வைக்கிற அளவு எவ்வளவுதான் வைக்கிறாரு? கடுகு சைஸ். அப்ப நம்பிக்கைக்கு எப்படி வைக்கிறது? நாங்கள் லண்டன் போயிருந்தப்ப நானும் எப்சிவாவும் அங்கே இந்த செய்தியை பரிமாறினப்ப ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒருவேளை அது கசகசாவா இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர். விசுவாசமே கடுகுன்னா, கடுகு சைஸ்னா அப்ப நம்பிக்கை எவ்வளவுதான் இருக்கும் போல இருக்கு. அவங்க காலையில செஞ்ச பிரியாணியை விட்டு இன்னும் வெளியே வந்திருக்கலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, எது விசுவாசம், எது நம்பிக்கை? நம்மளாம் விசுவாசிகள் தானே? சொல்லுங்க, அதுக்காவது பதில் சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க, விசுவாசம்னா என்ன?
விசுவாசம்னா விசுவாசம் பிரதர், நம்பிக்கைன்னா நம்பிக்கை பிரதர், விடுங்க பிரதர் அப்படிங்கிறீங்களா? சாரி, காணாதவைகளை விசுவாசம், காணாத ஒன்ன நம்புனா அதுக்கு பேர் விசுவாசம் பிரதர். காண்கிற ஒன்ன நம்புறது நம்பி. காண்கிறதை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? காண்கிறத நம்ம என்ன செய்யணும்? இது என்னது சொல்லுங்க? மொபைல் தானே. இதுதான் மொபைல், நம்புங்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இது மொபைல்னு எல்லாருக்குமே என்ன செய்யும்? இது என் கையில் இருக்கிறது என்னது? மைக்கு. இதுதான் மைக், நம்புங்கள் அப்படியே சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா இது மைக்குன்னு எல்லாருக்குமே என்ன செய்யும்? அப்ப காண்கிறதை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? காண்கிறதை நம்ப வேண்டிய என்ன கிடையாது? அவசியம் கிடையாது. அப்ப காணாததை விசுவாசிப்பது விசுவாசம், காணாததை நம்புறது தான் விசுவாசம். காண்கிறதை நம்புவது நம்பிக்கை அப்படிங்கிறத அது இறையல்ல அது சரியா வராது இல்லையா? அப்ப விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன, அதான் நம்ம இப்போ தியானிக்க போறோம். இது ஒரு ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரின், மூல உபதேசங்கள்ல ஒன்று. மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மூல உபதேசம்னு சொல்றோம்ல, அந்த மனம் திரும்புதலுக்கு உள்ள இதெல்லாம் வரும். மனம் திரும்புதல்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அவர் மேல முதல்ல என்ன வரும்? விசுவாசம் வரும். அவரிடத்துல நம்முடைய மனது என்ன செய்யப்படும்? திருப்பப்படும். இந்த மனம் திரும்புதல்ங்கிற அந்த மூல பவுல் சொல்றாருல, மனம் திரும்புதல் ஞானஸ்நானம் இந்த மூல உபதேசங்கள்ல விட்டு அப்படின்னு சொல்றாருல, இந்த மனம் திரும்புதலுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது அப்படின்னா, அவர் மேல வைக்கிற என்னது? ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தரிடத்துல திரும்புறது. சொல்லுங்க, யாரிடத்துல திரும்புறது? கர்த்தரிடத்துல திரும்புறது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் எதுனா இந்த அவர் மேல வைக்கிற விசுவாசம். சரி, இப்போ விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு பார்க்க போறோம். சரியா? சரி, இப்போ கவனிங்க. பவுல் இதை எழுதுகிற போது ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 13:13 திரும்ப வாசிங்களேன். இப்பொழுது எப்படி ஆரம்பிக்கிறாரு? அந்த வார்த்தையவே சத்தமா சொல்லுங்க. இந்த ஆண்கள் பகுதியில இருந்து சத்தமே வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. வெரி குட். இப்பொழுது, ரைட் நவ், அப்படிதான் ஆரம்பிக்கிறார் இல்ல? இப்பொழுது விசுவாசமானது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, ரைட் நவ் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் என்பது வேறு. பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் என்பது என்ன, நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது வேற. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டில் விசுவாசம்னா என்ன? பவுல் விசுவாசத்தை குறித்து எழுதுகிற போதெல்லாம் இந்த வார்த்தையை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார் இல்ல? எபிரேயர் 11:1 வாசிங்களேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். தமிழ்ல வந்து விசுவாசமானது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இதே வசனத்தை நீங்க பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களே. பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. இதை பண்ணிக்கிறேன். KJVல வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. Now அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். Now, இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது இல்லையா? அப்ப இப்பொழுது அந்த வார்த்தை முக்கியம். பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் என்பது வேற, நம்பிக்கை என்பது வேறு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, எப்ப சொல்லுங்க? சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்ன, அதான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். சரியா? சரி, முதல்ல நான் விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு சொல்லிடுறேன். பிறகு வேதத்திலிருந்து அதற்கான ஆதாரங்களை நம்ம என்ன செய்யலாம், நம்ம சில உதாரணங்களோடு நம்ம அதை என்ன செய்யலாம், தியானிக்கலாம். சரி, முதல்ல விசுவாசம் சொல்லுங்க. முதல்ல என்னது? ஆக்சுவலா விசுவாசத்தை 2 விதமாக பிரிக்கலாம். அது 2 கேட்டகரியா பிரிக்கலாம். 2 விதத்தில் அதை பிரிக்கலாம் விசுவாசத்தை. ஒன்று அடிப்படை விசுவாசம், பிரைமரி ஃபெய்த். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? அடிப்படை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? அடிப்படை விசுவாசம், பிரைமரி ஃபெய்த். அடுத்தது நடைமுறை விசுவாசம், பிராக்டிக்கல் ஃபெய்த். ஒன்று அடிப்படை விசுவாசம். சொல்லுங்க, ஒன்று என்ன விசுவாசம்? அடிப்படை விசுவாசம் ஒன்று. அடுத்தது பிராக்டிக்கல் ஃபெய்த், நடைமுறை விசுவாசம். சொல்லுங்க, ரெண்டாவது என்ன விசுவாசம்?
நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தை எத்தனை விதமா பிரிக்கலாம்? 2 விதமா இல்ல. ஒண்ணு என்ன விசுவாசம்? அடிப்படை விசுவாசம். அடுத்து என்ன விசுவாசம்? அது என்ன பிரதர் அடிப்படை விசுவாசம்னா என்ன? பிரைமரி ஃபெய்த்னா என்ன பிரதர்? அடிப்படை விசுவாசம்னா என்னன்னா, நம்ம எல்லாருமே விக்கிரக ஆராதனையில இருந்தோம் இல்ல, சிலை வழிபாடுகள்ல இருந்தோம். ஒன்று கத்தோலிக்க திருச்சபையில் இருந்திருப்போம், அல்லது வேற சிலை வழிபாடுகள்ல இருந்திருப்போம் இல்ல. இப்ப அதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு, விக்கிரகம் தெய்வம் அல்ல, சிலைகள் தெய்வம் அல்ல, கர்த்தரே இயேசுவே மெய்யான தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேல விசுவாசம் வச்சு வந்தோம் பாருங்க. இயேசுதான் கர்த்தர், அவரே மெய்யான தெய்வம், அவர் என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், எனக்காக மரித்து மீண்டும் உயிரோட எழுந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேல நாம விசுவாசம் வச்சிருக்கிறோம் பாருங்க. அதுதான் அடிப்படை விசுவாசம். ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை இந்த விசுவாச ஜீவியத்தை நம்ம துவக்குவதற்கு அவர் மேல விசுவாசம் வச்சு வந்தோம் பாருங்க. அவர்தான் தெய்வம் அப்படின்னு விசுவாசம் வச்சோம் பாருங்க. அதுதான் அடிப்படை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? நம்ம எல்லாருக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கு, உண்மைதானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்லையா? இல்லைன்னா நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டீங்க இல்ல, இப்படி உட்கார்ந்து வார்த்தையை கேட்க மாட்டீங்க. இயேசுதான் தெய்வம் கர்த்தர் என்று விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க விசுவாச அளவுக்கு தக்கதா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களேன். சரி, அப்ப அடிப்படை விசுவாசம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இப்ப நம்ம அதை பார்க்க போறது இல்லை. அடுத்து நடைமுறை விசுவாசம்னா என்ன அப்படின்னா, பிராக்டிக்கல் ஃபெய்த் அப்படின்னா என்னன்னா, இந்த அன்றாட வாழ்க்கையில, அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோம், அவர்தான் தெய்வம்னு சொல்லி அவர் மேலே விசுவாசம் வைத்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டோம். இப்ப இந்த அன்றாட வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில நமக்கு நிறைய, நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் நிறைய இருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நிறைய காரியங்களை அவரிடத்துல சாத்தியமாக்கி கொள்ள, அவரிடத்திலிருந்து காரியங்களை சுதந்திரித்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் அது அவசியமா இருக்கிறது. ஒரு நல்ல வீடு வேணும், ஒரு கார் வேணும், ஒரு நல்ல லேண்ட் வேணும், குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு திருமண காரியம் ஒழுங்காகணும், படிப்பு காரியங்கள் இருக்கு, அல்லது சரீரத்தில் சுகம் வேணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு வழக்கு இருக்கு அதில் ஜெயிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். இந்த மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கை சார்ந்து, நம்முடைய அன்றாட தேவைகள் சார்ந்து, அவைகளுக்காக நம்ம தேவன் மேல விசுவாசம் வைக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் இதை எனக்கு செய்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி காரியங்களுக்காக, மெட்டீரியல் பிளஸிங்ஸுக்காக அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம் இல்லையா? அதுதான் நடைமுறை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் தேவையாக இருக்கிறது இல்ல. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை தேவனிடத்தில் நம்ம விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அவர் மேல விசுவாசம் வைக்கிறதுக்கு பாருங்க, சில காரியங்கள், அது எதுவா வேணா இருக்கலாம், வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், என்ன காரியங்கள், ஊழியத்தில் வரங்கள், என்ன காரியங்கள் வேணா இருக்கலாம், நடைமுறை வாழ்க்கை சார்ந்து காரியங்களுக்காக தேவன் மேல விசுவாசம் வைக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் நடைமுறை விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? பிராக்டிக்கல் ஃபெய்த். சரியா? இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்னா, அடிப்படை விசுவாசத்தை பார்க்க போறதில்லை. வேதம் எப்போதுமே ஒரே வார்த்தையில விசுவாசம் சொல்லிட்டு போயிடும். ஆனா நம்ம தான் அந்த பகுதியை வாசிச்சு இது நடைமுறை விசுவாசத்தை பேசுகிறதா அல்லது அடிப்படை விசுவாசத்தை பேசுகிறதான்னு நம்ம தான் என்ன செய்யணும். நீங்க விக்கிரகங்களை விட்டு நீங்க முந்தின நாட்களில் விக்கிரகங்களை வழிபட்டு வந்தீங்க, ஆனா இப்ப தேவனிடத்துல வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மேல விசுவாசம் வச்சு வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன விசுவாசத்தை பேசுதுன்னு அர்த்தம்? அது அடிப்படை விசுவாசத்தை பேசுகிறது இல்ல. தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவர், கர்த்தர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு, முதல்ல கர்த்தர் உண்டுன்னு விசுவாசிக்கிறது என்ன விசுவாசம்? அது அடிப்படை விசுவாசம். அடுத்து தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர், அது என்ன விசுவாசம்? நடைமுறை விசுவாசம் இல்ல. அப்ப வேதத்தை வாசிக்கிறப்ப நம்ம தான் அதை என்ன செஞ்சுக்கிறோம், கண்டுபிடிச்சுக்கணும். இது அடிப்படை விசுவாசம், இது நடைமுறை விசுவாசம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும், நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். சரி,
இப்போ நாம எதை பார்க்க போறோம்னா இந்த அடிப்படை விசுவாசத்தை பார்க்க போறது இல்லை. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. நம்ம எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு தான் தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம். உண்மைதானே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ நமக்கு என்ன விசுவாசம் தேவை? நடைமுறை விசுவாசம் தேவை. ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு ஒரு காரியத்தை எப்படி நாம் சுதந்தரித்துக் கொள்வது, தேவன் மேல் விசுவாசம் வைத்து எப்படி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது, அவற்றிலிருந்து நான் எப்படி அதை வாங்குறது, சுதந்தரிக்கிறது, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். சரியா? சரி. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இப்ப என்ன விசுவாசத்தை அவர் இங்க எழுதுறாருன்னா அடிப்படை விசுவாசத்தை குறித்து பவுல் இங்க சொல்லல. இங்க என்ன விசுவாசத்தை குறித்து சொல்றாரு அவரு? நடைமுறை விசுவாசத்தை. சொல்லுங்க, என்ன விசுவாசத்தை? சரி. இப்ப விசுவாசம்னா என்ன, அன்பு நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். பிறகு நம்ம வேத ஆதாரத்தை கொண்டு என்ன செய்யலாம், நாம் தியானிக்கலாம். இப்ப கவனிங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். விசுவாசம்னா என்ன, விசுவாசம்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, அங்க போறதுக்கு முன்னாடி முதல்ல விசுவாசம் எங்க ஊற்றெடுக்குன்னா, நான் விசுவாசத்துக்கு வரல. விசுவாசத்தினுடைய காரணி, the cause of the faith, எங்கே ஊற்றெடுக்குன்னா, ஆண்டவர் மேல ஒரு காரியத்துக்காக உங்களால எப்படி எப்ப விசுவாசம் வைக்க முடியும்னா, விசுவாசத்தினுடைய அடிப்படை காரணி, the cause of the faith அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல இந்த எண்ணம் இருக்கணும். நல்ல கவனிங்க, நான் இன்னும் விசுவாசத்துக்கு வரல, விசுவாசம் என்னன்னு இன்னும் சொல்லல. ஆனா விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஆண்டவர் மேல ஒரு வீட்டுக்காகவோ, ஒரு நிலத்துக்காகவோ, ஒரு வேலைக்காகவோ ஆண்டவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து அதை பெறுவதற்கு அவர் மேல விசுவாசம் வைக்கணும்னா முதல்ல அதுக்கு உங்களுக்குள்ள இந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். என்ன? கடந்த காலத்துல, வார்த்தைகளை நல்லா கவனிங்க, முக்கியம். கடந்த காலத்துல 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த எண்ணம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எப்போதும் இருக்க வேண்டும். இதுல இருந்துதான் விசுவாசமே ஊற்றெடுக்கும். இதுதான் ஃபவுண்டேஷன். விசுவாசத்தினுடைய ஃபவுண்டேஷன் எதுனா இந்த எண்ணம் தான். என்ன? கடந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல தகப்பன் என்ன செய்வார்? தன்னுடைய மரண வேளைக்கு முன்பாக, தான் மரிப்பதற்கு முன்பாக தன் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைப்பார். உண்மைதானா? 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா 2 வீடு கட்டிடணும், 2 கார் வாங்கி கொடுத்துடணும், 2 பேருக்கும் நல்ல படிப்பு கொடுத்துடணும், நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுத்துடணும், நல்ல இடத்துல திருமணம் என்ன செஞ்சு கொடுத்துடணும், செய்து அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணணும் நினைப்பாரா? அப்ப ஒரு தகப்பன் தன்னுடைய மரண வேளைக்கு முன்பாக, தன் மரண காலத்துக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைக்கு தேவையானவைகளை அவர் செஞ்சு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறார் இல்லையா? அப்ப இந்த உலக தகப்பனே அப்படி நினைப்பார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் சிலுவையில் பெற்றெடுத்த நம்முடைய தகப்பனாகிய இயேசு சிலுவையில் தன்னுடைய மரண வேளைக்கு முன்பாக என் பிள்ளைங்களுக்கு தேவையானதையெல்லாம் இந்த சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக நான் ஆயத்தப்படுத்தி வைக்கணும்னு எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருப்பார் தானே? உண்மைதானே? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப சிலுவையில எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, சிலுவையில. அதனாலதான் அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, எல்லாம். அப்ப நம்முடைய பொருளாதாரத்துக்கு தேவையானவைகள், அப்படிதானே வேதம் சொல்லுது, நம்மை ஐசுவரியவான்கள் ஆக்குவதற்காக அவர் என்ன ஆனாரா? அப்ப தரித்திரர் ஆனார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை ஐசுவரியவான்களாய் மாற்றுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தமாக்கி வைத்து விட்டு போயிருக்கிறார். இல்ல, நம்முடைய பிணிகளை அவர் சுமந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நாம் சுகமாய் வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, நமக்கு தேவையான எல்லாம் சிலுவையில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும்.
அநேக நேரங்களில் இதை நாம் மறந்து போகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் காரியங்களும் ஒவ்வொரு நாள் தேவைகளும் சிலுவையிலிருந்து தான் எனக்கு இறங்கி வருகிறது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கே இருந்து ஊற்றெடுக்கிறது? சிலுவையிலிருந்து தான் ஊற்றெடுக்கு. இதை மறந்துடும். நம்ம என்ன நினைக்கிறோம் அநேக நேரங்களில், ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரிச்சார், ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரிச்சார் பிரதர், சரி. என் பாவங்களை எல்லாம் சுமந்துட்டார், அதெல்லாம் மன்னிச்சிட்டார் பிரதர், சரி. என்னை ரட்சித்துட்டார் பிரதர், ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வந்துட்டேன் பிரதர், சரி. இனிமே அவருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது பிரதர், இனிமே எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணும் பிரதர். நான் ஜெபம் பண்ணி, நான் வேத வாசிச்சு, நான் எல்லாம் பண்ணி எல்லாம் நானே பார்த்துக்கணும் பிரதர். தட்ஸ் ஆல் பிரதர். இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், உங்களுடைய ரட்சிப்புக்காக மட்டும் அவர் சிலுவையில் மரிக்கல. உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக மட்டும் அவர் சிலுவையில் மரிக்கல. உங்களுடைய எல்லா தேவைகளும் சிலுவையில் தான் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய ஒவ்வொரு நாள் தேவைகள், ஒவ்வொரு நாள் காரியங்கள் இருக்கு பாருங்க, எல்லாமே. அதனால தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எழும்பும் போது நமக்குள்ள என்ன எண்ணங்கள் இருக்கணும்னா, என்னுடைய காரியங்கள் எல்லாம், இந்த நாள் தேவைகள், இந்த நாள் காரியம் எல்லாம் சிலுவையிலே சந்திக்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணம் இருக்கணும். இதை மறக்கிறதுனால தான் நமக்கு விசுவாசமே வரமாட்டேங்குது. ஏன் நிறைய பேரால தேவன் மேலே விசுவாசம் வைக்க முடியல தெரியுமா? ஒரு வீட்டுக்காகவோ காருக்காகவோ விசுவாசமே வரமாட்டேங்குது. ஒரு சிஸ்டர் இப்படி சொன்னாங்க, பிரதர் எல்லாமே நல்லா இருக்கு பிரதர், நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், நல்லா ஊழியம் செய்கிறேன், என்ன பாருங்க இந்த கழுத விசுவாசம் மட்டும் வரவே மாட்டேங்குது. என்னவா? இந்த கழுத விசுவாசம் மட்டும் என்னவே செய்ய மாட்டேங்குது. எல்லாமே இருக்கு பிரதர், ஆனால் என்ன இல்லை? ஆண்டவர் மேலே ஒரு சுகம் தருவ, ஒரு சுகத்துக்காக, ஒரு வீட்டுக்காக அல்லது ஒரு காருக்காக, ஏதோ ஒரு காரியம், இது வீடு கார்லாம் ஒரு பெரிய விஷயன்றதுக்காக நான் சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இல்லையா? இந்த காரியங்களுக்காகலாம் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறதுக்கு அநேகரால முடியல. எங்க பிரச்சனை இருக்குன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சிலுவைக்கு எனக்கு இனிமே தொடர்பு தேவை கிடையாது, சிலுவை எனக்கு எதற்கு தேவை? ரட்சிப்புக்காக மாத்திரம்தான் தேவை, அதோடு முடிஞ்சிருச்சு. இனிமே எல்லாம் என்னுடைய கைகளில் இருக்கிறது. என் சுய முயற்சியில, என்னுடைய சுய ஜபத்துல, என்னுடைய வேத வாசிப்புல நான் தான் இனிமே ஆண்டவர்கிட்ட மார்க் வாங்கணும். அப்படி நாம நினைக்கிறபடினாலதான் நமக்கு அவர் மேல என்னவே வரமாட்டேங்குது, விசுவாசம் இல்ல. உண்மைதானே? உங்களுக்கு பேங்க்ல பணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம போய் கேட்டா அதை நம்ம அவன் கொடுத்துதான் தீருவான். ஏன்னா நம்ம கணக்குல என்ன இருக்கு, அங்க பணம் இருக்கு அப்படின்ற விசுவாசம் அவங்களுக்கு வரும். அவன் போய் கேட்டா கொடுப்பான், என்ன கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா என் கணக்குல என்ன இருக்கு, அவன்கிட்ட என் பணம் அங்க இருக்குன்னு தெரியும். இல்ல, உங்களுக்கு பணம் இருக்குன்றதே தெரியலன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்களுக்கு எல்லாம் அங்க உள்ள வச்சிருக்காருன்னே தெரியலன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்களுக்கு அந்த நம்பிக்கையே வராது. நான் போனா என்னை விரட்டி விட்டுருவான், எனக்கு பணம் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க, அப்படித்தான் நினைச்சிட்டு இருப்போம். இல்ல, உண்மைதானே? நீங்க இப்ப போறீங்க, நான் பேங்க்ல போய் 1 கோடி ரூபா கேட்க முடியுமா பிரதர், என் பேர்ல பணம் இருந்தா தானே பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்க அப்பா உங்க பேர்ல 5 கோடி ரூபா போட்டு வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? நான் போவேன், பேங்க்ல கேட்பேன், எனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு ஏற்கனவே அங்க என்ன செஞ்சிருக்கு, எங்க அப்பா போட்டு வச்சிருக்காருங்கிற என்ன இருக்கு, நமக்கு விசுவாசம் இருக்கு. இல்ல, அப்ப அதுதான் பிரச்சனைங்க. என்னன்னா, சிலுவையில எனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இல்ல பாருங்க. அதனாலதான் நம்மளால அவர் மேல என்னவே வைக்க முடியறது இல்ல, விசுவாசமே வைக்க முடியுது. ஒவ்வொரு நாளும் எழும்பி சொல்லுங்க பிரதர், ஒவ்வொரு நாள் காலையில எழும்பும் போதும் யோசிங்க, ஆண்டவரே இந்த நாள் என்னுடைய தேவைகள் எல்லாம் சிலுவையிலே ஆயத்தமாக்கப்பட்டது, இந்த நாள் நான் பரிசுத்தமா வாழ்வதற்கு தேவையான காரியங்கள், ஜெயமாக வாழுவதற்கு தேவையான காரியங்கள், நல்ல கவனிங்களே, எல்லாம் சிலுவையிலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேனே. நான் இன்னும் விசுவாசத்துக்கு வரல, கவனிங்க. விசுவாசங்கிறது, இப்ப இந்த கட்டிடம் இருக்கு இல்லையா, இந்த கட்டிடத்தை இந்த கட்டிடத்துல எப்படிலாம் இருக்கு, கீழே ஃபவுண்டேஷன் இருக்கு, உண்மைதானா? நம்ம கண்களுக்கு தெரியாம என்ன இருக்கு, உள்ள அஸ்திவாரம் இருக்கு, ஃபவுண்டேஷன் இருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் மேல இவ்வளவு பெரிய பில்டிங்கை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுப்பியிருக்காங்களா? ஒண்ணு. அடுத்து இந்த பில்டிங்குள்ள நமக்கு தேவையான நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு, லைட்டு, ஃபேனு, சேரு, எல்லாம் பாய், எல்லாமே ஷீட் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. இல்லை, இப்போ உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேனே.
விசுவாசங்கிறது இந்த கட்டிடத்தினுடைய அஸ்திபாரத்தை போல, நம்பிக்கை என்பது இந்த அந்த அஸ்திபாரத்தின் மேலே எழுப்பப்பட்டிருக்கிற இந்த கட்டிடம் தான் நம்பிக்கை. அடுத்து அன்பு என்பது இந்த கட்டிடத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற சகலவிதமான நல்ல பொருட்களை போல. திருப்பி சொல்றேன், விசுவாசங்கிறது இந்த கட்டிடத்தினுடைய எதை போல? அஸ்திபாரத்தை போல, ஃபவுண்டேஷன். அடுத்து நம்முடைய நம்பிக்கை என்பது அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிற இந்த என்னது? கட்டிடத்தை போல. சொல்லுங்க, இந்த கட்டிடம். அன்புங்கிறது என்ன? அதில் வைக்கப்பட்டிருக்கிற சகலவிதமான பொருட்கள். திருப்பி சொல்றேன், திருப்பி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. விசுவாசங்கிறது எதை மாதிரி? அஸ்திபாரம். அடுத்து நம்பிக்கைங்கிறது எதை மாதிரி? கட்டிடத்தை போல. அடுத்தது அன்புங்கிறது எதை போல? அதுல உள்ள இருக்கிற சகலவித நன்மையான பொருட்கள். திருப்பி சொல்லுங்க, விசுவாசங்கிறது எதை போல? அஸ்திபாரம் போல தானே. ஆனா இந்த அஸ்திபாரத்தை எங்க போட்டிருக்கோம் தெரியுமா? இந்த அஸ்திபாரத்தை எங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க? இந்த பில்டிங்கோட அஸ்திபாரம் எங்க உட்கார்ந்துருக்கு? சொல்லுங்க. இந்த பூமியில தானே உட்கார்ந்துருக்கு. சொல்லுங்க. அஸ்திவாரத்தை என்ன கட்டி அந்தரத்தில் தொங்க விட முடியும்? இதுதான் பிரதர் அஸ்திவாரம், தொங்கிட்டு இருக்கு பாருங்க, அப்படி சொல்ல முடியுமா? அஸ்திவாரங்கிறது எதுல வந்து உட்காரனா? நல்ல பூமியில சமதளப்படுத்தப்பட்ட நல்ல தரையில சர்ஃபேஸ்ல கொண்டு வந்து அந்த அஸ்திவாரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போடப்பட்டிருக்கு இல்ல? அப்ப அஸ்திபாரத்தை ஃபவுண்டேஷனை அந்தரத்தில் கட்டி தொங்க விட முடியாது. அது வந்து உட்கார்றதுக்கு, பொருந்துவதற்கு, சிட் ஆகுறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவை. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதே போலதான் உங்க விசுவாசங்கிறது ஃபவுண்டேஷன். ஆனா இந்த ஃபவுண்டேஷன் எங்க போய் உட்காரணும் தெரியுமா? சிலுவை மேல அது அஸ்திபாரம் போடப்படணும். ஆண்டவராகிய இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அங்கிருந்து தான் விசுவாசம் துவங்குகிறது. அங்கிருந்து தான் என்ன செய்து விசுவாசம் துவங்குகிறது இல்ல? இப்ப நிறைய பேரு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க முடியல? காரியத்துக்காக ஜெபிக்க முடியல. ஜெபிக்கிறேன் பிரதர், ஆனா உள்ளுக்குள்ள அவர் அந்த காரியம் எனக்கு ஜெயமாய் கிடைத்திருக்கிறது, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். என்னவா? பெற்றுக்கொள்வோம் இல்ல, பெற்று கொண்டோம் என்று என்ன செய்யுங்க? விசுவாசிங்கன்னு சொல்றாருல. அதெல்லாம் எனக்கு உண்டாயிருக்குன்னு என்னால ஏன் பிரதர் நம்ப முடியல? ஏன் நம்ப முடியலன்னா எதை மறந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப சிலுவையை மறந்துட்டோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். எல்லாமே என்னுடைய நீதியில, என் சுய நீதியில, என்னுடைய செல்ஃப் ரைட்டியஸ்ல தான் காரியம் நடக்கும்னு நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறபடினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இதுதான் பிரச்சனை. சரியா? இதுதான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு விளங்கிருச்சா? விசுவாசம் எங்க இருந்து ஊற்று எடுக்கும்? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்து ஊற்று எடுக்கும்? சிலுவையிலிருந்து தான் நம்முடைய விசுவாசம் ஊற்று எடுக்கும் இல்ல? அதை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும் பிரதர். ஒவ்வொரு நாளும் இல்ல, ஒவ்வொரு நாளிகையும் நீங்க நினைச்சிட்டே இருக்கணும். இயேசுவை நினைக்கிற போதெல்லாம் எதையும் நினைக்கணும்? நீங்க சிலுவையும் நினைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 50-50 வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறாங்க. என்ன, அவர் பாதி சிலுவையில் செஞ்சுட்டார் பிரதர், சரி அப்புறம் நம்பிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கணும் பிரதர். இல்லை பிரதர், அவர் கால்வாசியை முடிச்சேன்னு சொல்லலை, அரை பங்கை நான் சிலுவையில் முடிச்சேன்னு சொல்லலை, 3/4 பங்கை முடிச்சேன்னு சொல்லலை. என்ன சொன்னார் அவரு? எல்லாம் முடிந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்பதான் நான் விசுவாசம்னா வரப்போறோம். திருப்பி நீங்க சொல்லுங்க, விசுவாசத்திற்கான ஊற்று எங்க ஆரம்பிக்குது? இந்த வாக்கியத்தை அப்படியே சொல்லுங்க. கடந்த காலத்துல சொல்லுங்க, 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தா. திருப்பி சொல்றேன், கடந்த காலத்துல 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தா. திருப்பி ஒரே ஒரு தடவை சொல்லிடுமா? ரொம்ப முக்கியம், அதனால தான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றேன். சொல்லுங்க, கடந்த காலத்துல 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தா. இப்ப நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். நீங்க சொல்லுங்க, எப்ப? கடந்த காலத்துல. எப்ப? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. யாரு? யாருக்காக? அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்னன்னா, கர்த்தர் நல்லவர் பிரதர், எனக்கு இல்லை பிரதர். ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பிரதர், நன்மை செய்வார் பிரதர், எனக்கு மட்டும் செய்ய மாட்டார் பிரதர். சாத்தான் நிறைய நேரங்கள் எப்படி பேசுவான்னா,
நம்மகிட்ட பேசுறது. அவன் எப்படி பேசுவான்னா, நம்மகிட்ட கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு சொன்னா நம்ம நம்ப மாட்டோம் பாருங்க. அவன் என்ன சொல்லுவான், கர்த்தர் நல்லவர் தான், யார் இல்லைன்னு சொன்னா, ஆனா உனக்கு கிடையாது, நீ இன்னும் சரியில்லை ஆளா, நீ என்ன அப்படியா வாழ்ற, எப்படியா வாழ்ற, அதுவா செய்யற, இதுவா செய்யற. இந்த கில்ட்டி கான்சியஸ்லேயே வச்சிருப்பான் பாருங்க, குற்ற மனசாட்சியிலே வச்சிருப்பான் பாருங்க. அவருக்கு வல்லமை இருக்குதான், யார் சொன்னா இல்லைன்னு, அவர் வீடு தருவார், அவர் கார் தருவார், யார் சொன்னா இல்லைன்னு. ஆனா மற்றவங்களுக்கு தான் தருவார், உனக்கு என்ன செய்ய மாட்டாரு, தரமாட்டார். ஏன்னா நீ சரியில்லாத ஆள் பாருங்க. இதை உங்ககிட்ட மட்டும் சொல்ல மாட்டான், ஊர்ல உள்ள அத்தனை பேர்ட்டையும் சொல்லுவான். இங்க சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் இதே வார்த்தையை சொல்லிட்டே இருப்பான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு மட்டும்தான் இல்லை போல இருக்கு, அவங்களுக்குலாம். ஆனா அவங்ககிட்டயும் அதே வார்த்தையை சொல்லுவான் பாருங்க. அதான் சாத்தானுடைய குற்ற மனசாட்சியிலே வச்சிருக்கிறது, கில்ட்டி கான்சியஸ்லேயே வச்சிருக்கிறது. சாத்தான் அப்படி சொன்னான்னா சொல்லுங்க, நீங்கள் நல்ல நினைவில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் அடிக்கடி நீங்கள் இது நான் நினைக்கிறது உண்டு, ஆண்டவராக இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் சிலுவையில் மரிச்சது முதல்ல எனக்காக. அப்புறம்தான் 799 கோடியே 99,990,990 அப்புறம் தான். முதல்ல ஆண்டவர் சிலுவையில் மரிச்சது எனக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் சிலுவையில் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் முதல்ல எனக்காக, அப்புறம் தான் மற்றவங்களுக்கு. இல்லை, வாக்கு தத்தங்கள் இருக்கு பாருங்க, வேதத்தில் கிட்டத்தட்ட 6000 வாக்கு தத்தங்கள் இருக்கு பாருங்க. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் முதல்ல யாருக்கு, நான் சொல்றேன், எனக்கு சொல்றேன், இந்த வாக்கு தத்தங்கள்லாம் முதல்ல யாருக்காக எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? எனக்காகவே எழுதப்பட்டிருக்கு. அவர் சீனாய் மலையிலிருந்து, பவுல்ல இருந்து, அவங்கள்ட்டெல்லாம் தாவீதுல இருந்து வாக்கு தத்தங்களை கொடுக்கிற போது அவர் என்னைய நினைச்சுதான் இந்த வாக்கு தத்தங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்புறம் தான் மற்றவங்களுக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த உரிமை பாராட்டலை நீங்களும் நானும் தான் எடுத்துக்கொள்ளணும். இந்த உரிமை பாராட்டலை நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும், எடுத்துக்கிறோம். இல்லை, நீங்களும் நானும் தான் இதை விசுவாசிக்கணும். அதனால இது ரொம்ப முக்கியம். சத்ரு உங்களுடைய சிந்தையில் இந்த வார்த்தையை போட்டான்னு வச்சுக்கிறோங்க, அவர் நல்லவர் தான், உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார்னா, நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, இல்லை, ஆண்டவர் சிலுவையில் மரித்தது முதலாவது எனக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, திருப்பி சொல்லுங்க. எப்ப, யாரு, யாருக்காக? சத்தமா சொல்லுங்க. யாருக்காக? எங்க, எங்க, என்ன செய்தா? கால்வாசியவா? சத்தம் வரமாட்டேங்குது. எல்லாவற்றையும் அரை பங்கை செய்து முடித்தாரா? முக்கால் பங்கை செய்து முடித்தாரா? அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. எல்லாம் முடிந்ததுன்னா முடிந்ததுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் 80% நான் செஞ்சிருக்கிறேன், மற்றதை நீ செஞ்சுக்கன்னு சொல்லுகிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து முடித்திருக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்ப விசுவாசம் எங்க இருந்து ஊற்றெடுக்குன்னா, இந்த எண்ணம் இருந்தாதான் விசுவாசமே வரும். விளங்குதா? எந்த எண்ணம்? இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படிங்கிற இந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? எப்பொழுதும் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ நான் விசுவாசத்துனா என்னன்னு சொல்ல போறேன். மூணையும் சொல்லிடுறேன். விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, அன்புனா என்னன்னு சொல்லிடுறேன். சரி, விசுவாசம்னா என்னன்னா, கடந்த காலத்தில் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அது என் விசுவாசத்தினுடைய காரணி. அங்கிருந்து தான் விசுவாசம் ஊற்றெடுக்கிறது. கடந்த காலத்தில் இயேசு எனக்காக, இப்போ விசுவாசம் என்னன்னு சொல்றேன். கடந்த காலத்தில் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததால நான் இப்ப இந்த நிகழ்காலத்தில், கவனிங்க, பிரசன்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸ்ல அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததால இப்ப இந்த நிகழ்காலத்தில் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சதால இப்ப இந்த பிரசன்ட் டென்ஸ்ல, இந்த நிகழ்காலத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அதான் விசுவாசம். ஆண்டவராக இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சதால நான் இப்ப எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நான் சுகம் உடையவனாக இருக்கிறேன், ஐஸ்வர்யம் உடையவனாக இருக்கிறேன், ஆரோக்கியம் உடையவனாக இருக்கிறேன். அதான் விசுவாசம். இனிமே தருவாருங்கிறது விசுவாசம் கிடையாது.
இப்பொழுதே. அதனாலதான் இயேசு சொன்னார், பெற்று கொள்வோம் இல்ல, பெற்று கொண்டோம். இப்பவே எனக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக சொல்லுங்க இருக்கிறேன். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, ஐஸ்வர்யம் உடையவனாக, ஆரோக்கியம் உடையவளாக, செல்வாக்கு உடையவனாக, செழிப்பு உடையவளாக, ஆரோக்கியம் உடையவளாக இருப்பேன் இல்ல, இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் என்ன பிரதர் ஆரோக்கியம் உடையவனா இருக்கிறேங்கிறீங்களே, ஐஸ்வர்யம் உடையவனா இருக்கிறேங்கிறீங்களே, ஆனா ஆசீர்வாதம் உடையவனா இருக்கிறேன்னு சொல்றீங்களே, ஆனா அப்படி ஒன்றும் வாழ்க்கையில காணாமே பிரதர், இல்லையே பிரதர். வரிசையா நான் சொல்றேன், சொல்ல சொல்ல உங்களுக்கு வழங்கும் பாருங்க. விசுவாசங்கிறது என்னன்னா, நீங்க உங்க இருதயத்தில் என்ன எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும்னா, உங்களை நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்போ உங்களுடைய ஸ்டாண்டர்ட், உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்க பொசிஷன் என்னன்னா, இனி உங்க ஸ்தானம் என்னன்னா, நீங்க சபிக்கப்பட்டவர் அல்ல, இப்பொழுதே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்பவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்பவே நீங்கள் சுகமுடையவராய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அப்ப அந்த பார்வை இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட், உங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இனிமே தான் பிரதர் கர்த்தர் அடியேன் காத்திருக்கிறேன் பிரதர், இனிமே தருவார் பிரதர். அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. விசுவாசம்னா என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு, அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, யாரு? நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறது நம்முடைய ஜபத்தினால இல்ல, நம்முடைய வேத வாசிப்பினால இல்ல. அதுக்காக நான் ஜெபிக்க வேணான்னு சொல்லல, வேத வாசிக்க வேணான்னு சொல்லல. நிறைய அந்நிய பாஷையில ஜெபிங்க, நிறைய வேதத்தை வாசிங்க. ஆனா உங்களுடைய இதெல்லாம் எதுக்குன்னா, கர்த்தரோட இருக்கிற உறவுக்காக. சொல்லுங்க, கர்த்தரோட இருக்கிற உறவுக்காக. ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறது எதனாலனா, அது உங்கள் நீதியின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்ததினால். இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் எதனால? அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, இயேசு, சத்தமா சொல்லுங்க, எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்ததால நான் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், சுகமுடையவளாய் இருக்கிறேன், ஆரோக்கியமுடையவளாய் இருக்கிறேன், ஐஸ்வர்யமுடையவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்படி நீங்க உங்களை உங்க மைண்ட்ல பார்க்கணும், அப்படி உங்களை குறித்து நீங்க நினைக்கணும். இதுதான் விசுவாசம். நான் வரிசையா சொல்லிடுறேன், பிறகு வியாக்கியானம் சொல்றேன். சரி, விசுவாசம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சதால, அது ரொம்ப முக்கியம். ஏன் ஜபத்தால இல்லை. அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? நான் ஜபிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கி போறேன் பாருங்க, நான் ஜெபம் பண்ணி அப்படியே ஒரு உபவாசத்தை போட்டேன்னா தெரியுமா, ஒரு 21 நாள் பிரதர் அப்படியே ஒரு கட்டுங்காப்பியை குடிச்சு விசுவாசத்தை போட்டு பிரதர் ஆண்டவரே என்ன பண்ணி போடணும், மாத்தி போடணும் பிரதர். இல்ல, 21 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சவனா அவர் பேசுவார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இல்ல, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அப்படியே கேட்டு பழகிட்டோம் பாருங்க. நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுக்காக எப்படியே, அது ஜெபிக்க வைக்கணுங்கிற நோக்கம் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம எப்படியே கேட்டு பழகிட்டோம்னா, நீ ஜெபிச்சாதான் எல்லாம். உண்மைதான், நம்ம ஜெபிக்கணும். ஆனால் நான் ஜெபிக்கிறத பார்த்து உண்மையை சொல்லுங்க, எத்தனை ஜெபங்களில் நீங்கள் சுயநலமே இல்லாமல் என்ன ஜெபிச்சிருக்கிறோம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய ஜெபங்கள் எத்தனை வேளைகளில் சுயநலமாக இருந்திருக்கும்? நான் கேட்குறேன், சிந்தனை டைவர்ட் ஆகாமல் ஒரு செகண்ட் கூட அப்படி டைவர்ட் ஆகாமல் நான் ஜெபம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது முடியுமா? அப்போ அதைத்தான் பவுல் சொன்னார், நம்முடைய கிரியைகள், நீதியான கிரியைகள் என்னவாக இருக்கு? அழுக்கான கிழிஞ்ச அழுக்கு துணி இருக்கு பாருங்க, வீட்டில் இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுவோம்ல, புடி துணின்னு வச்சுருப்போம், கிழிஞ்சதெல்லாம் போட்டு வச்சுருப்போம் பாருங்க. அதை சொல்கிறார் அவர், இது அழுக்கான கந்தையப்பா, இது அழுக்கானது, இதை நீ எதையுமே எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவரை இது இப்படி நான் ஜெபம் பண்ணேன், இப்படி வேதம் வாசிச்சேன், அதனால எனக்கு இதை கொடுங்கன்னு என்ன செய்ய முடியாது. நிறைய நேரங்களில் என்ன நடந்துருது தெரியுமா? நாம்
ஆண்டவர் கிருபையாய் சில காரியங்களை நமக்கு செஞ்சிருப்பாரு. அதை கூட என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? என் கிரியைக்கான பலன்னு காட்டுவோம். நான் ஜெபம் பண்ணேன் பிரதர், ஆண்டவர் தந்தார் பிரதர். உன் ஜெபத்தை கேட்டால் ஒண்ணுமே உனக்கு கொடுக்க கூடாது, அதான் உண்மை. உண்மைதானே? சரி, அப்ப அது ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் அடுத்து எது முக்கியம்னா, உங்களுடைய கிரியைகளை பார்த்தவர் உங்களை பிளஸ் பண்ணல. யாரால? சத்தமா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் வேற. பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் தாங்களே கிரியை செய்து ஆசீர்வாதத்தை வாங்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் முழுமையாக வாங்க முடியல. ஆகையினால தான் அவர் சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இது ரொம்ப முக்கியம். சரி, நான் விசுவாசம்னா என்ன, நம்பிக்கை என்ன வரிசையை முதல்ல சொல்லிடுறேன், பிறகு நான் வியாக்கியானப்படுத்துறேன். கவனிங்க. விசுவாசம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததால நான் இப்பொழுது இந்த பிரசன்ட் டென்ஸ்ல, இந்த நிகழ்காலத்தில் நான் என்ன உள்ளவனாக இருக்கிறேன்? ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அடுத்து நம்பிக்கைக்கு வர்றேன். அடுத்த ஸ்டெப். நம்பிக்கைனா என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கடந்த காலத்தில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், ஆகையினால நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். இது என் விசுவாசம். அடுத்து, நான் இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறதுனால, இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், சுகமுடையவனா இருக்கிறேன்னு சொல்றீங்களே, ஆனா உங்க வாழ்க்கையில இன்னும் சில குறைவுகள் இருக்கே, சில பிரச்சனைகள் இருக்கே, அப்ப அதை குறித்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப கவனிங்க. விசுவாசம்னா என்ன? ஆண்டவராக இயேசு எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சதால நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இது என் விசுவாசம். அடுத்து, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறதுனால இனிமே எதிர்காலத்தில், நல்ல கவனிங்க, கடந்த காலத்தில் அவர் எனக்காக எல்லாம் செஞ்சதுனால இப்ப இந்த நிகழ்காலத்தில் நான் என்ன உள்ளவனாக இருக்கிறேன்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அதனால இனி வருகிற எதிர்காலத்தில், வர்ற வாரம், வர்ற மாசம், இந்த வருஷத்துல, வரும் நாட்கள்ல, எதிர்காலத்தில், ஃபியூச்சர்ல என்னுடைய வாழ்க்கையில் இருக்குல்ல, ஒன்று ரெண்டு குறைகள் இருக்குல்ல, ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருக்குல்ல, அது எல்லாம் ஜெயமாக மாற போகிறது. அது எல்லாம் வெற்றியாய் மாற போகிறது என்கிற எதிர்பார்ப்பு, எதிர்நோக்கு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. சொல்லுங்க, அதுக்கு என்ன பேரு? இல்ல, நம்பிக்கைங்கிறத புது மொழிபெயர்ப்புல ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்நோக்குவது. ஒரு காரியம் நடக்கும், ஒரு காரியம் கிடைக்கும், இது மாறிடும், இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. சொல்லுங்க, அதுக்கு என்ன பேரு? திருப்பி சொல்றேன். விசுவாசம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கடந்த காலத்தில் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சதால இப்ப இந்த நிகழ்காலத்தில் நான் என்ன உள்ளவனாக இருக்கிறேன்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள், குறைவுகள், அது எல்லாம் இனி வருகிற என்ன காலத்தில்? எதிர்காலத்தில், வர்ற நாளைக்கு, வர்ற வாரம், வர்ற மாசம், அவைகள் எல்லாம் சரியாக போகிறது, ஜெயமாக மாற போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த எதிர்நோக்கு இருக்குல்ல, இந்த எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கு பேர் தான் என்னது? நம்பிக்கை. சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை. சரி, அடுத்து, பிரதர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்றீங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் எல்லாம் இனி வருகிற எதிர்காலத்தில் எல்லாம் சரியாயிரும்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. அதெல்லாம் நீங்க சரியானா மட்டும்தான் இப்ப ஆண்டவரை ஆராதிப்பீங்களா? அந்த அற்புதங்களை கண்ணார கண்டு, அல்லது நீங்கள் விசுவாசிக்கிற அந்த காரியங்களை நீங்க பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் கர்த்தரை சேவிப்பீங்களா? ஆராதனைக்கு வருவீங்களா? ஆண்டவரை தொழுது கொள்ளுவீங்களா? இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், என்ன, இயேசு எனக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார், அதனால நான் இப்பவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். இது என்னுடைய விசுவாசம். அடுத்து, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒன்று ரெண்டு பிரச்சனைகள், குறைவுகள், இது எல்லாம் சீக்கிரத்தில் எல்லாம் சரியாக போகிறது. இது என்னுடைய நம்பிக்கை இல்ல. அடுத்து, இதெல்லாம் சரியானால் மட்டும்தான் நான் தேவனை ஆராதிப்பேன் என்பதல்ல, அது சரி ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி, என் தேவனை விட்டு நான் ஒரு நாளும் விலக மாட்டேன். இதுதான் அவர் மேல வைக்கிற அன்பு. சொல்லுங்க, இதுதான் அவர் மேல வைக்கிற அன்பு. இந்த அன்பின் அளவுக்கு நீங்க வந்தார். சரியா? திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோமா? பிறகு வேதத்துல இருந்து நம்ம ஆதாரங்களை தியானிக்க. விசுவாசம்னா என்ன? எங்க இருந்து ஊற்று எடுக்குது? சிலுவையில். என்ன? கடந்த காலத்தில் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அதனால
இப்ப இந்த நிகழ்காலத்துல பிரசன்ட் டென்ஸ்ல நான் என்ன உள்ளவனா, நாம என்ன உள்ளவர்களாக இருக்கிறோம்? உங்க ஸ்தானம் என்ன? சபிக்கப்பட்டவரா ஆசீர்வதிக்கப்பட்டவரா? உங்க ஸ்தானம் என்ன? வியாதிக்காரனா சுகதேகியா? சத்தமா சொல்லுங்க. உங்க ஸ்தானம் என்ன? அவமானம் உள்ளவரா அல்லது மகிமை உள்ளவரா? சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய ஸ்தானம் என்ன? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரா சபிக்கப்பட்டவரா? உங்க ஸ்டேட்டஸ், உங்க பொசிஷன் என்னன்னா, நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். சரி, இது விசுவாசம். சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? இந்த எண்ணம். இந்த எண்ணத்துக்கு பேர் என்ன? நம்ம மைண்ட்ல அப்படி யோசிக்கிறோம்ல, நம்மள அப்படி நினைக்கிறோம்ல, அதுதான் விசுவாசம். சரியா? சரி, அடுத்து நீங்க அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்றீங்களே, ஆனா உங்க வாழ்க்கையில 1-2 குறைவுகள் காணப்படுது. அப்ப இதுக்கு என்ன? அந்த குறைவுகள் எல்லாம் எதிர்காலத்துல இனிவரும் நாட்கள்ல எல்லாம் என்ன ஆக போகிறது? ஜெயமாக மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை. சொல்லுங்க, அவர் மேல வைக்கிற. சரி, இதெல்லாம் ஜெயமா மாறிடணும்னு நம்புறீங்களே, வசனம் சொல்லுது உன் நம்பிக்கை என்ன ஆகாது, வீண் போகாது. இல்ல வசனம் சொல்லுது. சரி, அப்ப அந்த அந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்தாதான் நீங்க நம்பி இருக்கிறீங்களே சில காரியங்கள், இது வந்து மாறிடும், அது மாறிடுறது, ஜெயமா முடிஞ்சிடும்னு நம்புறீங்களே, கடன் மாறிடும், வியாதி மாறிடும், நீங்க நம்புறீங்கல்ல. அந்த நம்பிக்கையெல்லாம் நடந்தா மட்டும்தான், அதாவது உங்க கண்ணால நீங்க அதை பார்த்தால் மட்டும்தான், அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் கர்த்தரை தேடி வருவீங்களா, அவரை ஆராதிப்பீங்களா, அவரை தொழுது கொள்வீங்களா? இல்ல, அதெல்லாம் நடக்கும். ஆனா அது நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக போறதில்ல. இதுதான் அவர் மேல வைக்கிற அன்பு. சொல்லுங்க, அவர் மேல வைக்கிற அன்பு. சரி, இத வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தின் மூலமாய் நம்ம தியானிக்கலாம். வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும். Genesis chapter 30 from the verses 37 to the last verse. பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம், சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டுன்னா இணை சேருவது உண்டு. இனப்பெருக்கம் செய்வதற்கு ஆடுகள் இணை சேரும்ல, அதைத்தான் பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இத கொஞ்சம் நம்ம வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். கவனிங்க, லாபான் தன்னுடைய மாமனாகிய யாக்கோபினிடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப யாக்கோபு லாபான்ட்ட கேட்கிறார், எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்கிறார். உடனே லாபான் சொல்றாரு, உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு கேட்கிறார். அதுக்கு யாக்கோபு சொல்றாரு, இனிமே, இது வரைக்கும் இல்ல, இனிமே ஆடுகள் புதுசா குட்டி போடும் இல்லையா, ஆமா, அந்த குட்டிகளுடைய உடம்புல, அந்த தோல்ல, சரீரத்துல அங்கங்க ஏதாவது வரி வரியா கோடு கோடா இருந்தா, அப்படி கோடு கோடா லைன் லைனா இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அப்படி குட்டிகள் பிறந்தா அதெல்லாம் எனக்கு நான் சம்பளமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு லாபான் ஒத்துக்கிட்டார். ஒரு 6ல இருந்து 8 மாசம் ஆகுது, ஆடுகள்லாம் குட்டி போடுது. 1-2 ஆடுகள் வரி வரியா இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு போய் இதெல்லாம் எனக்கு சம்பளமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா லாபான் உடனே என்ன செஞ்சிட்டாரு, டக்குன்னு மாத்திட்டாரு. நான் என்ன இப்படியா சொன்னேன் வரி வரியா இருக்கணும்னு? இதெல்லாம் கிடையாது, இது உனக்கு சம்பளம் இல்லை. நான் என்ன சொன்னேன்னா ரவுண்ட் ரவுண்டா அங்க அங்க என்ன செய்யணும்,
புள்ளி புள்ளியா இருக்கணும், சின்ன சின்ன வட்ட வட்டமா அந்த ஆட்டு உடம்புல புள்ளி புள்ளியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது உனக்கு சம்பளம்னு சொன்னேன். இப்படி சொல்லலாம் நான் அப்படின்ட்டார். சரி, அடுத்து ஒரு 6 இருந்து 8 மாசம் ஆடுகள் எல்லாம் 1-2 புள்ளிகளா இருக்கு உடம்புல, அதை எடுத்துட்டு போய் இதெல்லாம் எனக்கு சம்பளமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லிட்டாரு, இப்படியா நான் சொன்னேன்? இப்படி கிடையாதுப்பா, என்னப்பா யாக்கோபு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் கிடையாதுப்பா. நான் என்ன சொன்னேன், ஆட்டு உடம்புல கொஞ்சம் கலப்பு நிறமா இருக்கணும், கொஞ்சம் பழுப்பா, அதே நேரம் அங்கங்க கொஞ்சம் கருப்பு கருப்பா கலப்பு நிறமா இருக்கணும்ப்பா. அப்படி இதனை சின்ன சின்ன புள்ளியா இருக்கு, இப்படியா சொன்னேன்? பெரிய நல்ல கருப்பா அங்கங்க கருப்பு கருப்பு பட்டைகளா என்ன செய்யணும், பெருசா இருக்கணும்ப்பா, அப்பதான் அதான் உனக்கு சம்பளம்னு சொன்னேன். இது கிடையாதுன்னு சொல்லிட்டார். இப்படியே மாத்தி 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 10 தடவை சம்பளத்தை மாத்திட்டார். இப்ப கடைசியா என்ன முடிவுக்கு வந்தாச்சு, சரி யாக்கோபு இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் விடு, இப்ப கடைசியா சொல்றேன், இதுதான் உனக்கு ஒரு இறுதியா உனக்கு இதான் சம்பளம். என்ன, ஆட்டு உடம்பு ஆடு குட்டி போடும்போது அந்த குட்டி உடம்புல அங்கங்க வரி வரியா இருக்கணும், அடுத்து அங்கங்க புள்ளி புள்ளியா இருக்கணும், ரவுண்ட் ரவுண்டா 50 பைசா 1 ரூபா காயின் மாதிரி அப்படி ரவுண்ட் ரவுண்டா என்ன இருக்கணும், புள்ளி புள்ளியா இருக்கணும். அடுத்து அங்கங்க என்ன இருக்கணும், கலப்பு நிறமா இருக்கணும், கொஞ்சம் பழுப்பாவும் கருப்பாவும் கலப்பு நிறமா இருக்கணும், மிங்கிளா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதான் உனக்கு சம்பளம்னு சொல்லிட்டார். இப்படி ஆடு எங்கேயாவது உலகத்துல பார்த்திருக்கீங்களா? வரி வரியா இருக்கிற மாதிரி, புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி, வரி வரியா பிறக்கிறதுக்கு அதனா புளியா, இல்ல புள்ளி புள்ளியா இருக்கிறது சிறுத்த புளியா? இதுதான் உனக்கு சம்பளம்னு சொல்லிட்டார். இப்ப யாக்கோபு ஒத்துக்கிட்டார். இப்ப ஆண்டவர் இந்த தருணத்துல யாக்கோபுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டுறார். ஆதியாகமம் 31:10 வாசிங்க. ஆடுகள் பொழியும் காலத்திலே, ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில். போதும். இப்ப ஆண்டவர் சொப்பனத்துல யாக்கோபுக்கு ஒரு காரியம் காட்டுறார். என்ன ஆண்டவர் யாக்கோபுட்டு சொல்றார், யாக்கோபு இங்க வா, என்ன செய்யறேன்னா இந்த பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்கிற அந்த மரங்களுடைய கொப்புகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டு வா, எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து நீங்க பொதுவா இந்த மரப்பட்டைகளை பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷா இருக்கு இல்லையா, அரக்கு நிறத்துல இருக்குல்ல, என் கை நிறத்துல அரக்கு நிறத்துல இருக்கும் இல்லையா, நீங்க இந்த மரப்பட்டைகளை எடுத்துட்டு வா. அதை எடுத்துட்டு வந்து இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரப்பட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல அரக்கு நிறத்துல இருக்கும் இல்லையா, அதை நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த மேல இருக்கிற அரக்கு நிற அந்த பட்டை இருக்குல்ல, அதை கத்தியை வச்சு லேசு அப்படி கிழிச்சு விட்டு கீறி விட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள வெள்ளை நிறத்துல உள்ள வெள்ளை தொளி தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஒரு மரப்பட்டையை லேசு அப்படி உரிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன நிறம் தெரியும், வெள்ளை கலர்ல அதோடைய உள்ள தொளி தெரியும். பார்த்துருக்கீங்களா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு யாக்கோபுட்ட, யாக்கோபு இந்த அரக்கு நிறத்துல இருக்கிற அந்த மரப்பட்டைகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டு வா, எடுத்துட்டு வா. அதை என்ன செய்ய, கத்தியை வச்சு அங்கங்க அப்படி கிழிச்சு 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 விடு. உள்ள இருக்கிற அந்த வெள்ளை கலர் தொளி, உள்ள ஒரு ஸ்கின் இருக்குல்ல, மரப்பட்டையில உள்ளுக்குள்ள ஒரு வெள்ளை தொளி இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை தொளி என்ன செய்யணும், தெரியணும். தெரியும்படி அது அங்கங்க அப்படி நீல நீல கோடா இருக்கிற மாதிரி அதை அங்கங்க என்ன செஞ்சு விடு. அந்த அரக்கு நிறத்துல நடுநடுவ வெள்ளை வெள்ளை கோடா அப்படியே இருக்கிற மாதிரி என்ன செஞ்சு கிழிச்சு விடு. நம்ம உடம்புல எப்படி ஒரு ஏதாவது ஒன்று கீறி காயப்படுத்திட்டா உள்ளுக்குள்ள வெள்ளை தோல் தெரியுதா, உள்ள தோல் தெரியும்ல, அதை போல மரப்பட்டையில அந்த மேல இருக்கிற அந்த அரக்கு நிற மரப்பட்டை கிழிச்சு உள்ள இருக்கிற வெள்ளை தொளி தெரியணும். அப்படியே கோடு கோடா இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணு. அடுத்து கத்தியை வச்சு அந்த மரப்பட்டையை ரவுண்ட் ரவுண்டா அப்படியே அதை பீல் பண்ணி எடுத்து உள்ளுக்குள்ள வெள்ளை தொளி ரவுண்ட் ரவுண்டா அங்கங்க அப்படி புள்ளி புள்ளியா டாட்டா இருக்கிற மாதிரி என்ன செய்ய, அதை அப்படி செட் பண்ணு. அந்த மரப்பட்டையை அடுத்து அப்படி கத்தியை வச்சு கிழிச்சு 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 விட்டு அதுக்கு ஒரு மாதிரி அரக்கு நிறமோ வெள்ளை நிறமோ அப்படி மிங்கிள்டு கலரா இருக்கிற மாதிரி அதெல்லாம் என்ன செய்ய, வரி வரியா புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி கலப்பு நிறமா இருக்கிற மாதிரி அதெல்லாம் என்ன செய்ய, செட் பண்ணி ஆடு தண்ணி குடிக்க வர்ற அந்த கால்வாயில தொட்டியில என்ன செஞ்சு வச்சிரு, போட்டு வச்சிருன்னு சொல்லிட்டார். இப்ப யாக்கோபு என்ன செய்யறாரு, போய் மரப்பட்டைகளை எல்லாம் கொண்டு வர்றார். கொண்டு வந்து அதை என்ன செய்யறாரு, கத்தியை வச்சு கிழிக்கிறார். அங்க என்ன செய்யறாரு, கோடு கோடா இருக்கிற மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரிலாம் ஒரு மரப்பட்டையில கோடு கோடா, ஒரு மரப்பட்டையில புள்ளி புள்ளியா, இன்னொரு மரப்பட்டை அப்படி சீச்சு வெள்ளையும் மரக்கும் ஒரு மஞ்சளும் கலந்த மாதிரி ப்ரௌனிஷா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே என்ன செய்யறாரு, செட் பண்றார். செட் பண்ணி கொண்டு வந்து ஆடு தண்ணி குடிக்கிற கால்வாயில தொட்டியில போட்டு வச்சுட்டார். ஆக்சுவலா ஆடு வந்து பிளைனான ஆடு. செம்மறி ஆடுகள் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் எப்படிதான் இருக்கும், மஞ்சள் நிறத்துல பழுப்பு நிறத்துல பிளைனா இருக்கும். அது இஸ்ரவேல்லாம் ஆடு பார்த்தீங்கன்னா சுத்தம், எந்த இடத்துலையும் கலப்பு நிறமோ வரியோ புள்ளியோ எதுவுமே என்ன செய்யாது, அதுல இருக்காது. இப்ப இவர் என்ன செஞ்சிட்டாரு, எல்லா மரப்பட்டையும் போட்டு வச்சுட்டார். வரி வரியா புள்ளி புள்ளியா ஆக்கி மரப்பட்டைகளை போட்டு வச்சிருக்காரு.
இப்போ ஆடு தண்ணி குடிக்க வருது. ஆக்சுவலாக ஆடு பிளைனான ஆடு. சொல்லுங்க, ஆடு எப்படி ஆடு? சத்தமாக சொல்லுங்க, ஆடு எப்படி ஆடு? அது வெறுமையாக இருக்குது. அது சரீரத்தில் வரியோ புள்ளியோ கலப்பு நிறமோ எதுவுமே என்ன இல்லை. ஆடு வந்து பிளைனான ஆடு. இப்போ தொட்டியில் கால்வாயில் தண்ணி குடிக்க வருது, சரியா? இப்போ ஆடு வந்து கால்வாய்களில் தொட்டிகளில் தண்ணி குடிக்கிறப்ப இது வந்து தன்னை வந்து அந்த தண்ணீரில் தன்னுடைய முகத்தை அது தன்னுடைய உடம்பு அது என்ன செய்யுது, பார்க்குது. ஆடு வந்து தண்ணி குடிக்க வருது, தண்ணீரில் இதோடைய உடம்பு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது, பிரதிபலிக்குது. நீங்கள் ஓடுற தண்ணீரில் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் எதில் தெரியும்? தண்ணீரில் தெரியும்ல. அதை போல் இது தண்ணி குடிக்க வர்றப்ப இதோடைய உடம்பு வந்து என்ன செய்யுது, அந்த தண்ணீரில் பிரதிபலிக்குது. இவர் ஏற்கனவே மரப்பட்டைகளை போட்டு வச்சிருக்காரா, வரியும் புள்ளியுமாக்கி மரப்பட்டைகளை போட்டு வச்சிருக்காரா? அப்போ இந்த ஆட்டுக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த மரப்பட்டைகளும் இந்த ஆட்டுடைய உடம்பும் ஒன்றா ரெண்டு கலந்து தெரியுது, பிளண்ட் ஆகி தெரியுது. ரெண்டும் ஒன்று மண்ணா கலந்து ஒன்றா பிளண்ட் ஆகி என்ன செய்யுது, தெரியுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க. கண்ணாடியில் ஏதாவது ஒரு அழுக்கு இருக்குது, இல்லை ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஏதாவது ஒன்று ஒட்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். கண்ணாடியில் பார்த்த உடனே அந்த ஸ்டிக்கர் போட்டு உங்களுக்கு எதில் இருக்கிற மாதிரி தெரியும்? உங்கள் முகத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லை? அதே தான். இப்போ ஆடு தண்ணீரில் தன்னை பார்க்குறப்ப இவர் ஏற்கனவே மரப்பட்டையை போட்டு வச்சிருக்காரா, அதுக்கு எப்படி தெரியுதுன்னா தன் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளியும் இருக்கிற மாதிரி தெரியுது. தன்னுடைய சரீரம் முழுவதும் அங்கங்கே கோடு கோடா வரிகளா புள்ளிகளா கலப்பு நிறமா இருக்கிற மாதிரி அதுக்கு என்ன செய்யுது, தெரியுது. ஆக்சுவலாக அதோடைய உடம்புல எந்த வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லை. ஆனால் தண்ணீரில் தன்னையை பார்க்குது. சொல்லுங்க, எதில் தன்னையை பார்க்குது? எதோட சேர்த்து பார்க்குது? மரப்பட்டையோட. சொல்லுங்க, எதோட சேர்த்து பார்க்குது? அப்போ மரப்பட்டையோட சேர்த்து பார்த்துட்டு என்ன நினைக்குதா அந்த ஆடு? என்ன நினைக்க ஆரம்பிக்குது? தன்னை குறித்து என்ன நினைக்குது? என் சரீரம் முழுவதும் வரியும் புள்ளியும் வந்திருக்கு, என் சரீரம் முழுவதும் கலப்பு நிறமா இருக்கிறேன், நான் இப்போ வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் இப்போ வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன். இப்போ நினைக்குது, நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் கலப்பு நிறமான ஆடாக இருக்கிறேன். இப்படியே தன்னை நினைக்க ஆரம்பிக்குது. அடுத்து என்ன நினைக்குது? நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறதுனால, கவனிங்க, நான் இப்பவே வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், நான் கலப்பு நிறமான ஆடாக இருக்கிறேன். இப்படியே அது தன்னை குறித்து நினைக்குது. ஒன்று. அடுத்து என்ன நினைக்க ஆரம்பிக்குது? நான் வரியும் புள்ளியோட ஆடாக இருக்கிறதுனால இனி வருகிற நாட்கள்ல எனக்கு பிறக்க போகிற குட்டிகளும் வரியும் புள்ளியுமா தான் பிறக்கும், என் குட்டிகள் வரியும் புள்ளியுமா தான் பிறக்கும், என் குட்டிகள் கலப்பு நிறமா தான் பிறக்கும். இப்படி யோசிச்சு போடுற குட்டி எல்லாம் வரியும் புள்ளியுமாவே போட்டுச்சு. போடுற குட்டி எல்லாம் எப்படி போட்டுச்சான்? இப்ப கவனிங்க, ஆடு எப்படி, இனிமே நீங்க தான் பதில் சொல்லணும். ஆடு எப்படி ஆடு? சத்தமா சொல்லுங்க, ஆடு எப்படி ஆடு? எதில் தன்னையை பார்க்குது? தண்ணீரில் பார்க்குது. எதோட சேர்த்து பார்க்குது? மரப்பட்டையோட. தன்னை குறித்து என்ன நினைக்குது? தன் சரீரத்தில் என்ன இருக்கிற மாதிரி நினைக்குது? வரியும் புள்ளியும் இருக்கிற மாதிரி கலப்பு நேரம் இருக்கிற மாதிரி நினைக்குது. ஒரிஜினலில் இருக்கா? சத்தமாக சொல்லுங்க, எதில் அப்படி பார்த்து நினைக்குது? எதோட சேர்த்து பார்க்குது? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரதர். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை இந்த ஜீவ தண்ணீரில் பாருங்க, சிலுவை மரத்தோட சேர்த்து பாருங்க, உங்களை சிலுவை மரத்தோட சேர்த்து பாருங்க. இது சொல்லுது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். இது சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். இது சொல்லுது, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இதுதான் விசுவாசம். வசனத்தை பாருங்க, வசனத்தை வாசிச்சு வாக்குத்தத்தங்களை வாசிச்சு அதுவாகவே உங்களை பார்க்க ஆரம்பிங்க. ஆமா, இயேசு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சதால நான் இப்பொழுதே சுகமா இருக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே குணமாயிருக்கிறேன்னு சொல்லுது. எஸ், அவருடைய தழும்புகளாலே நான் குணமாயிருக்கிறேன், நான் சுகதேகியா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமுடையவனா இருக்கிறேன். அப்படியே உங்களை பார்க்க ஆரம்பிங்க. தட் இஸ் ஃபெய்த். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, வாக்குத்தத்தங்களை வசனங்களை அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது. வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும். அப்போ பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தத்தை வாசிச்சா கூட அதில் அவர் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லணும், அது பழைய
ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தா. இல்லை, பழைய ஏற்பாடு சொல்லும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லும். நீங்கள் சொல்லணும் நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். அப்படி உங்களை பார்க்கிற அந்த பார்வை, ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த சிந்தனை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் விசுவாசம். இல்லை, நல்லா கவனிங்க. நீங்கள் பதில் சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? சீக்கிரம் சொல்லுங்க. எதில் தன்னையை பார்க்குது? எதோட சேர்த்து பார்க்குது? அப்போ நீங்கள் வசனத்தில் உங்களை பார்க்கணும். உங்களை குறித்து என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு தேடி தேடி எடுக்கணும். அடுத்து இந்த வசனத்தை சும்மா நீங்கள் வந்து இந்த வாக்குத்தத்தம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த வாக்குத்தத்தம் யார் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது? சத்தமாக சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் யாருக்குள்ளாக? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆம் என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறப்ப, அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறப்ப நீங்கள் என்ன நினைக்கணும்? ஆமா, இந்த வாக்குத்தத்தம் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இது யாராலன்னா இயேசு கிறிஸ்துவாலே எனக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியே உங்களை பார்க்க ஆரம்பிங்க, அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பித்து விடு. இதுதான் விசுவாசம். பிரதர், உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் இருக்கிறவைகளை நீங்க விசுவாசிக்காதீங்க. கடன் இருக்கு, வியாதி இருக்கு, அது இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதை நீங்க உள்வாங்காதீங்க. எதை உள்வாங்கணும்னா இந்த வசனத்தை உள்வாங்குங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஆட்டு உடம்புல எந்த வரியும் இல்லை, புள்ளியும் இல்லை. ஆனா அந்த தண்ணீர்ல தன்னைய பார்க்குது. அந்த மரப்பட்டையோட சேர்த்து பார்த்துட்டு அது என்ன நினைக்குது? தன்னை குறித்து அந்த பிக்சரை மாத்துது பாருங்க, எண்ணங்களை மாத்துது பாருங்க, நினைவுகளை மாத்துது பாருங்க. விசுவாசங்கிறது என்ன? நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் தான் விசுவாசம். இல்லை, விசுவாசம் என்னன்னா கடையில் கிடைக்கிற பொருளா 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்குறதுக்கு என்ன யோசிக்கிறீங்க உங்களை குறித்து, அதுதான் விசுவாசம். தட் இஸ் ஃபெய்த். இல்லை, என்ன நினைக்கிறீங்க உங்களை குறித்து? எந்த நீங்க காண்கிறவைகளை பார்த்து நான் கடங்காரன் பத்தியா, டாக்டர் நான் வியாதிக்காரன், டாக்டர் ரிப்போர்ட்ல எழுதியிருக்காரு பத்தியா 440 சுகராம் பத்தியா, இது விசுவாசம் கிடையாது. இல்லை, உலகம் சொல்றதை உள்வாங்காதீங்க. உலகம் உங்கள்கிட்ட என்ன காண்பிக்கிறதோ அதை உள்வாங்காதீங்க. வசனத்தை வாசிச்சு 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 வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே உள்வாங்குங்க. அதுவாகவே உங்களை பார்க்க ஆரம்பிங்க. உங்க மைண்ட்ல, உங்க சிந்தனையில அதுவாகவே உங்களை பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் அதுவாகவே மாற ஆரம்பித்து விடுவீர். இல்ல, உங்க வீட்டில் சண்டையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வீடா பிரதர், குடும்பமா பிரதர் சொன்னீங்கன்னு வச்சுக்கிறீங்க, வாழ்க்கையே கெட்டுரும் பாருங்க. இப்படிதான் காலங்காலமா உங்க வாழ்க்கை இருக்கும் பாருங்க. குடும்பமா பிரதர், இதெல்லாம் சண்டை காடு பிரதர், இப்படி பார்க்க கூடாது. நீ வசனம் என்ன சொல்லுது உங்களை குறித்து? என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆனா நீங்க என்ன சொல்லணும்? வசனம் சொல்லுதியா, என் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கிறது, என் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருக்கிறது. அப்படியே நீங்கள் பேச ஆரம்பிங்க, அதுவாகவே உங்கள் குடும்பம் மாற ஆரம்பித்து. நீங்க என்ன செய்றீங்கன்னா, அங்கே நடக்கிற சண்டையவே பேசுறீங்க, அதுவே திரும்ப நடக்குது. அதையே பேசுறீங்க, அதுவே திரும்ப நடக்குது. அதையே திருப்பி பேசுறீங்க, அதுவே திரும்ப நடக்குது. நீங்க பேச வேண்டியது சண்டையை குறித்து இல்லை, உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. இல்லை, வேதம், அந்த பார்வை மாறணும். உங்க வீட்டை இப்போ நீங்க நினைங்க, இங்கே உட்காந்துட்டு உங்க வீட்டை நினைக்கிறப்ப எப்படி நினைக்கிறீங்க? அதுவா பிரதர், ஒரே இருள் பிரதர், உள்ள போறதுக்கே பிடிக்கலவே இல்லை பிரதர், ஒரே இது பிரதர், சே இதெல்லாம் வீடா. உன் இப்படி யோசிச்சுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? ஆண்டவர் பரலோகத்தில் சொல்லுவார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. என் குடும்பம் ஒரே தொல்லை பிரதர், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. என் கணவர் மாறவே மாட்டார் பிரதர், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. இல்லை, எப்படி விசுவாசிக்கிறீங்க? இருக்கிறத விசுவாசிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு? அதுக்கு சிலுவையில் அவர் மரிக்க வேண்டியது அவசியம் என்ன? இல்லை, இல்லாதவைகளை
இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சமாதானம் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் இல்லாத சமாதானத்தை இருக்கிறதை போல அழைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் குடும்பத்திற்குள்ளே சமாதானம் இருக்கிறது. சுகம் இல்லாம இருக்கலாம், நீங்க சொல்லணும் என் குடும்பத்திற்குள்ள அலங்கத்திற்குள்ளே சுகம் இருக்கிறது. சரீரத்தில் வியாதி இருக்கலாம், நீங்க சொல்லணும் என் அவருடைய தள்ளும்புகளாலே குணமாய் இருக்கிறேன். இல்லாதவைகளை வசனத்தை பார்த்து எப்படி பிரதர் தெரியுறது எனக்கு என்னெல்லாம் இயேசு சிலுவையில் செஞ்சிருக்காரு, நான் எப்படிலாம் இருக்கேன்னு எப்படி? அதுக்கு தான் வசனம் பைபிளை படிக்க சொல்கிறோம். பைபிளை படிங்க, நிருபங்களை வாசிங்க, வாக்குத்தத்தங்களை வாசிங்க. வாசிச்சு 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 அதுவாகவே உங்களை பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் சொல்லணும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்க ஆரம்பிங்க. நீங்கள் அழைக்க 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 அந்த இல்லாதவைகள் எல்லாவற்றையும் இருக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவருக்கு பேரே என்ன தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறேன் என்கிற நாமமுடையவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களை இது இல்லை, அது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை இல்லை என்று சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கல பிரதர். நீங்க இல்லை இல்லை இல்லை, உங்கள்கிட்ட சமாதானம் இல்லை, உங்கள்கிட்ட குணம் இல்லை, உங்கள்கிட்ட நல்லா இல்லை, உங்கள்கிட்ட பேச்சு சுத்தம் இல்லை, அது சுத்தம் இல்லை, இது சுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னா இது விசுவாச வாழ்க்கையே இல்லை. இல்ல, விசுவாச வாழ்க்கைங்கிறது என்ன? இல்லாதவைகளை எதை போல அழைக்கணும்? இருக்கிறவைகளை போல அழைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எப்படி பிரதர் அழைக்கிறது? எதை பார்த்து? வசனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. எதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லையோ இது சொல்லுது உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கு. ஐஸ்வர்யம் இருக்கு, சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, செல்வாக்கு இருக்கிறது, நிலையான பொருள். வேதம் வார்த்தை எவ்வளவு வார்த்தை சொல்லுது பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் தீர்க்காயுஷும் அவருடைய கரத்திலிருந்து இறங்கி வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ நீங்க அப்படியே உங்களை சொல்லிட்டே இருங்க, அதுவாகவே நீ உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்து. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க உங்க கணவரை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஆள் அந்த மனுஷன் பிரதர், மனுஷனா பிரதர், திருந்தவே மாட்டார் பிரதர். நான் சொல்லட்டுமா, நீ இப்படி பேசுகிற வரைக்கும் கர்த்தரே வந்தாலும் கதை நடக்காது. ஏன்? உங்கள் விசுவாசம் அதானே. இல்லை, மனைவி எப்படி பார்க்குறோம்? அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் சொல்லுங்க, என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறா. நீங்க சொல்ல ஆரம்பிங்க, அதுவாகவே அவர்கள் மாற ஆரம்பித்து விடுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ இது உங்களுடைய இப்போ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எப்படி நம்ம யோசிக்கிறோம், நம்மை குறித்து என்ன நினைக்கிறோம்? இல்லை, இப்போ நான் சொல்கிறேனே, இது விசுவாசம். எது? எங்கள் இப்போ நம்முடைய வீட்டில் சண்டை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனாலும் நம்ம என்ன சொல்லணும்? என் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. இதுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. இப்படி நினைக்கிறதுக்கு பேர் என்ன? இதே இப்படி நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒன்றும் இல்லை பிரதர், ஒரே சண்டை பிரதர், குடும்பமாக பிரதர், இதெல்லாம் பிரச்சனை பிரதர், எப்போ இதெல்லாம் சரியே ஆகாது பிரதர், என்ன நடந்தாலும் நானும் காலம்புள்ள போராடிட்டேன் பிரதர், வருஷம் புள்ள இதுதான் பிரதர், மாறவே மாறாது பிரதர், இப்படி சொல்றீங்கன்னு வைங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? அது விசுவாசம்னா அப்போ இதுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. அப்படி நினைக்கிறது விசுவாசம்னா இப்படி நினைக்கிறதுக்கு பேர் என்ன? அவிசுவாசம் தானா? அவிசுவாசம் தானா? சரி, இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நினைவுகள் உங்களுக்குள்ள எழும்புது? எண்ணங்கள், தாட்ஸ் எழும்புது இல்லை? அதில் எத்தனை காரியங்களை நீங்கள் விசுவாசம் உள்ளமாய் நினைக்கிறீர்கள், எத்தனை எண்ணங்கள் அவிசுவாசமாய் நினைக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. ஒரு 100 எண்ணங்கள்னு வச்சுக்கிறோம், 100 காரியத்தை யோசிக்கிறோம்னு வச்சுக்கிறோம் மைண்டில். அதில் இருதயத்தில் 100 காரியத்தை யோசிக்கிறீங்க. அதில் எத்தனை விசுவாசம் உள்ளவைகளாக இருக்கிறது, எத்தனை அவிசுவாசம் உள்ளவைகளாக இருக்குது? எனக்கு ஒரு கணக்கு சொல்லுங்கள். 100ல் எத்தனை விசுவாசம், எத்தனை அவிசுவாசமாக இருக்குது? நீங்கள் கணக்கு சொல்லுங்கள். விசுவாசமாக நினைக்கிறேன் பிரதர், கர்த்தர் எனக்கு இது தந்திருக்கிறார், நல்லா இருக்கு, இன்னும் சரியாயிரும் எல்லாம், இது விசுவாசம் பிரதர். ஒன்றுமில்லை பிரதர், ஒரே பிரச்சனை பிரதர், போராட்டம் பிரதர், இது அவிசுவாசம். இப்படி நினைக்கிறது எத்தனை? இப்படி 100ல் எது எத்தனை விசுவாசமாக நினைக்கிறோம், எத்தனை அவிசுவாசமாக நினைக்கிறோம்? கணக்கு ஒரு கணக்கு சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். பர்சன்டேஜ் கணக்கு சொல்லுங்கள். எப்படி?
சத்தமா எத்தனை, நான் கேட்கறது விளங்குதா உங்களுக்கு? 100 நினைவுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனையை நீங்கள் விசுவாசமாய் நினைக்கிறீர்கள், எத்தனை அவிசுவாசமாய் நினைக்கிறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, ஒரு கணக்கு சொல்லுங்க சத்தமா. 100, அதான் 100ல எத்தனை % விசுவாசம்? கேட்கல பிரதர். 20 பிரதர்? நீங்க உண்மையை சொன்னதுக்காக சொல்றேன், நீங்க வாழ்க. அப்ப மீதம் 50, சரி மீதம் 80. இப்ப தெரியுதா ஏன் வாழ்க்கை மாறாம இருக்குன்னு? விளங்குதா உங்களுக்கு? இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களை நான் அவிசுவாசிகளேன்னு திட்ட முடியாது. ஏன்னா விசுவாசமும் கொஞ்சம் என்ன செய்யுது உங்களுக்குள்ள, சொல்லுங்க. ஆனா எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கு? கம்மியா. அதனாலதான் ஆண்டவர் சீசர்களை பார்த்து அவிசுவாசிகளேன்னு திட்டல, அற்ப விசுவாசிகளேன்னு திட்டினார். அப்படித்தானே திட்டினாரு? அற்ப விசுவாசிகளே, உங்களிடத்தில் எது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? விசுவாசமே இல்லைன்னு நான் சொல்லல, இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? ரொம்ப குறைவா, கம்மியா, அற்பமா இருக்கு. இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்கிறதுல பிரதர், இன்னைக்கு நீங்க பார்க்க ஆரம்பிச்சாதான் பிரதர் அடுத்த வாரம் உங்க வாழ்க்கை அந்த காரியமாய் மாறும். நீங்க என்னன்னா நேத்து நடந்ததையும் இன்னைக்கு நடந்ததையும் கடந்த காலத்துல நடந்தவைகளை, உங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனை சண்டையை பத்தி அன்னைக்கு இப்படி செஞ்சீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்சீங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணீங்க, இப்படி நடந்துச்சு, இதை நீங்க யோசிச்சீங்கன்னா அடுத்த 6 மாசத்துக்கு இதையே நீங்கள் அங்க உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் இது நடக்கட்டும் அது நடக்கட்டும் அப்படியே பண்ணிட்டு இருக்காருன்னு? இல்ல, அந்த அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க நீங்க நேற்று நடந்ததை இன்னைக்கு நீங்க பேசுறீங்கன்னா நாளைக்கு அதை நடக்க பண்ண நீங்க அதை உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. அப்ப நீங்க நீங்க எதிர்காலத்தை உருவாக்குறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அதுலதான் இருக்கு விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாத்தா ரொம்ப கஷ்டப்படுத்துறான் பிரதர், அவன் இப்படி பண்ணிட்டான் பிரதர், அவனா பண்ணா? நெகட்டிவா யோசிச்சு 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 இருக்கிறவைகளை இருக்கிறத போல அழைக்கிறதுக்கு நீங்களும் நானும் தேவையே கிடையாது. அது விசுவாச வாழ்க்கை இல்லை. இருக்கிற மாதிரியே பிரச்சனை இருக்கு, பிரச்சனை பிரதர், கடன் இருக்கு, கடன் பிரதர், வியாதி இருக்கு, வியாதி இருக்கு பிரதர், வியாதி இருக்கு. இருக்கிறத இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு? அதுக்கு அவிசுவாசியே போதுமே. அதைத்தான உலகமே சொல்லுது இல்ல? இல்லாதவைகளை வசனத்தை படிச்சு 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 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். சரி, விசுவாசம் இப்போ விளங்கிருச்சா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? சத்தமா சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? எதுல தண்ணியை பார்க்குது? தண்ணீர்ல. எதோட சேர்த்து பார்க்குது? மரப்பட்டையோட சேர்த்து பார்க்குதா? இப்போ இந்த ஆடு நினைக்குமா, என்னடா அது இத்தனை நாள் தண்ணி குடிச்சிருக்கோம், அப்பெல்லாம் நம்ம உடம்புல ஒன்றும் இல்லை, ஆனா புதுசா இப்போ என்ன வந்துருச்சு? வரியும் புள்ளி வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? அப்ப இந்த ஆடு என்ன நினைக்குது? இந்த வரியும் புள்ளியும் எப்படி வந்துச்சுன்னா, என் எஜமா யாக்கோபு எதை போட்டிருக்கிறாரு புதுசா கொண்டு வந்து? இந்த மரப்பட்டைய போட்டு என் வாழ்க்கையில ஏதோ செஞ்சுட்டாரு, என்னை அவர் மாத்திட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுதான் பிரதர் உங்களுக்கும் சிலுவை மரம் உங்க வாழ்க்கையில வருவதற்கு முன்பாக நீங்க வெறுமையா இருந்திருக்கலாம், சாபமா இருந்திருக்கலாம், ஒண்ணும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா எப்ப சிலுவை மரம் உங்க வாழ்க்கையில வந்துச்சோ அந்த சிலுவையினாலே உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் எத்தனை சொன்னேன்? எதனால யாரால மாற்றப்பட்டிருக்கிறது? இயேசுவால. சத்தமா சொல்லுங்க. யாரால மாற்றப்பட்டிருக்கிறது? இது உங்க ஜபத்தால மாற்றப்படல, உங்க வேத வாசிப்பால மாற்றப்படல, உங்க நற்கிரியைகளினாலே மாற்றப்படல. இது எதனாலே மாற்றப்பட்டிருக்கிறது? அப்படி நீங்க விசுவாசிக்கணும். சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? என் ஜபத்தால தான் எல்லாமே நடக்குது பிரதர், எல்லாம் நான் தான் பிரதர், இப்படி நினைக்கிறதுனால தான் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. விளங்குதா? இதெல்லாம் உங்களால நடக்கல, இதெல்லாம் யாராலே நடந்திருக்கிறது? இயேசுவாலே நடந்திருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இதுதான் விசுவாசம். சரியா? இப்ப கவனி, சீக்கிரம் சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? எதுல தன்னை பார்க்குது? எதோட சேர்த்து பார்க்குது? பார்க்குதா?
என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கு? ஒரிஜினல்ல இருக்கா? ஒரிஜினல்ல இருக்கா? ஆனா என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் என்ன இருக்குன்னு நினைக்குது? இருக்கா? இப்போ ஓடுது, பக்கத்துல ஓடுது, ஒரு ஆட்டை ஓடுது வேகமா. ஏய் இங்க பார், நான் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிட்டேன் பாத்தியா? அந்த ஆடு என்ன ஸ்பெஷல்? இது நல்லா பாரப்பா, என் சரீரம் முழுவதும் என்ன வந்துருச்சு? வரியும் புள்ளியும் எப்படி கலர்ஃபுல்லா மாறி இருக்கிறேன், நல்லா பாரு. அந்த ஆடு வரியா புள்ளியா கலப்பு நேரமா வான் உடம்புலையா? எங்க இரு, நான் வர்றேன் அப்படின்னு 4 சுத்தி பார்த்தா ஒன்னுத்தையும் காணா. அப்ப அந்த ஆடு என்ன நினைக்கும்? சரி, இந்த ஆடு என்ன போச்சு? கரெக்டா சொல்றீங்க பார்த்தீங்களா? மரம் என்ன ஆகி போச்சு? கலண்டு போச்சு. இப்ப அந்த ஆடு என்ன சொல்லும்? என்ன சொல்ற, உன் உடம்புல வரியும் புள்ளியும் கலப்பு நேரம், அதெல்லாம் ஒன்னுத்தையும் காணா. நீ எப்பவும் பழைய ஆளு தான், வெறுமை தான். பாரு, சுத்தி வெறுமை தான் இருக்கு உன்னிட்ட, ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் நீ சாபம், வியாதி, கடன். பாரு டாக்டர் ரிப்போர்ட்டை பாரு, கடனை பாரு, பேங்க்ல அவ்வளோ இருக்கு, வட்டி கட்டணும், நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கேன், என்ன இருக்கு உன்னிட்ட? ஒன்றும் இல்லைப்பா. இப்போ இந்த ஆடு என்ன நினைக்கும்? என்னடா அது, இப்போதான் நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன், பார்த்துட்டு வந்தேன், எங்க தண்ணீர்ல இறங்க இரு, இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு எங்க ஓடி வரும்? தண்ணீர்ல ஓடி வருதா? அதே தான் பிரதர், சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தான் தோணும். ஆனால் உலகம் எப்பெல்லாம் உங்களை சோர்ந்து போக பண்ணுதோ அப்பெல்லாம் இந்த ஜீவ தண்ணீரில் உங்களை பார்க்க ஆரம்பிங்க, வசனத்தை திறக்க ஆரம்பிங்க. உலகம் சொல்றத நம்பாதீங்க, உலகம் காட்டுற பிக்சரை உள்வாங்காதீங்க, உலகம் இருக்குன்னு சொல்றத நம்பாதீங்க. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுதான் விசுவாசம். சொல்லுங்க, இதான் என்னது? சரி, அடுத்து பலவீனமான ஆடா வசனம் சொல்லு. பலத்தாடு பலவீனமான ஆடு. எத்தனை வசனம்? 39 30:41. பலத்த ஆடுகள் பொழியும் போது, ஆதியா 30:41. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். அது என்ன பிரதர்? இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. அது என்ன பிரதர்? பலத்த ஆடுனா என்ன, பலவீனமான ஆடுன என்ன? ஆங்கிலத்தில் கன்ஸ்பயர்டு ஃபிளாக்ஸ் அப்படின்னு இருக்கும். சில மொழிபெயர்ப்பில் கன்ஸ்பயர்டு ஃபிளாக்ஸ், அதாவது திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற ஆடுகள், திட்டத்துக்கு ஒத்துழைக்காத ஆடு. அது என்ன பிரதர்? திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற ஆடுனா, ஒத்துழைக்காத ஆடுனா? இப்ப கவனிங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? சொல்லுங்க. எதுல தன்னைய பாக்குது? பாக்குதா? எதோட சேர்த்து பாக்குது? மரப்பட்டையோட சேர்த்து பாக்குதா? இப்ப கவனி. இப்ப ஆடு தண்ணி குடிக்க வருது. யாக்கோபு கொண்டு வந்து எதை போடுறாரு? மரப்பட்டை இப்படி போடுறாரு. போட்ட உடனே என்ன வந்து விழுகுது அப்படின்னு பாக்குது. யாரு? யாக்கோபு. எதை போடுறாரு? என்னத்தையோ கொண்டு வந்து போடுறாரு. தண்ணி குடிக்க வந்துகிட்டு இருக்கேன், என்னத்தையோ போட்டுக்கிட்டு இருக்கேன், போயா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் விலகி வேற இடத்துல போய் என்ன செய்யுது? தண்ணி குடிக்கு. அதாவது நீங்கள் ஆடு தண்ணி குடிக்கும்போது பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் அப்படி போங்களேன், நம்மளை ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன செய்யும்? 2 ஸ்டெப்பு என்ன செய்யும்? விலகி போய் தண்ணி குடிக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த ஆடு திட்டத்துக்கு ஒத்துழைக்க மறுக்குது பாருங்க. அதை பார்க்க மாட்டேங்குது. அந்த மரப்பட்டையை என்ன செய்ய மாட்டேங்குது? பார்த்து தண்ணீரோட தன்னுடைய உடம்போட சேர்த்து அந்த மரப்பட்டையை பார்க்க மறுக்குது. நோ, முடியாது, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுது, விலகி போகுது. இல்லை, இது வந்து பலவீனமான ஆடு. சொல்லுங்க, இது என்ன ஆடு? இன்னொரு ஆடு வருது. யாக்கோபு கொண்டு வந்து மரப்பட்டையை போடுறாரு. என்ன வந்து விழுகுது என்னமோ புதுசா அப்படின்னு பார்க்குது. யாரு? நம்ம எஜமா. என்ன போடுறாரு? ஆடா, அவர் என்ன போட்டாலும் நம்ம நல்லது தான் செய்வார், ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குனிஞ்சு தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்படியே அந்த பிக்சர் உள்ள வர ஆரம்பிக்குது. நான் வரியும் புள்ளியும் உடைய ஆடாக இருக்கிறேன், இவைகள் எனக்கு உண்டா இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கு, கலப்பு நிறம் இருக்கு, புள்ளிகள் இருக்கு. அப்படியே தண்ணியை பார்க்க ஆரம்பிக்குது. இதுதான் பலமுள்ள ஆடு. சொல்லுங்க, இது என்ன ஆடு? இப்ப இங்க எத்தனை ஆடு பலமுள்ள ஆடு, இங்க எத்தனை ஆடு பலவீனமான ஆடுன்னு ஒரு செக் பண்ணிடுவோமா? ஆண்டவர் இந்த பெரியநாயக்கம் பாளையத்தில் உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் லேண்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமேன் சொன்ன ஆடுலாம் பலமுள்ள ஆடு, ஆமேன் சொல்லாத ஆடுலாம் பலவீனமான ஆடு.
இப்போ ஆண்டவர் உங்க முன்னாடி ஒரு பிக்சர் போட்டாரா? என்ன போட்டாரு? உங்களுக்கு எத்தனை ஏக்கர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் நான். ஏன் நீங்க வாயை திறந்து ஆமேன்னு சொல்லலை? எண்ணத்தை 10 ஏக்கர் வந்து போய். இதான் பலவீனம்னு சொல்றது. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. இப்போ ஆண்டவர் உங்க முன்னாடி ஒரு பிக்சர் போடுறாருல, ஒரு ப்ராமிஸை வைக்கிறார்ல, உனக்கு 10 ஏக்கர் லேண்டை என்ன பண்ணியிருக்கிறேன் நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றாருல, அவர் வார்த்தையை கொடுக்குறாருல. நம்ம எதை நினைக்கிறோம்? இவருக்கு என்னங்க தெரியும்? பெரிய நாயக்கம்பாளையத்தில் செண்டு என்ன ரேட்டு விற்கிது தெரியுமா? எத்தனை லட்சம் தெரியுமா? ஒரு இடம் கூட இல்லை பிரதர், லேண்டு வாங்க இடமே இல்லை ப்ரோ. அவர் என்ன சொல்லுங்க பாரு, செண்டு எவ்வளோ விற்கிது, இடம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் ஏன் வேலை, உன் வேலை கிடையாது. உன் வேலை விசுவாசிக்கிறது தான் உன் வேலை இல்லை. கர்த்தர் உங்க முன்னாடி ஒரு பிக்சர் வைக்கிறார்ல, ஏன் பேசாம ஆமா நான் தான் லேண்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்ப தேவன் என்னை நோக்கி தான் இந்த வார்த்தையை அனுப்புகிறா, ஆம் இது என்னை நோக்கி தான் வருதுன்னு ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு வாயை திறந்து என்ன சொல்லணும்? இப்ப கர்த்தர் உங்களுக்கு 10 ஏக்கர் லேண்டை இதே பெரிய நாயக்கம்பாளையத்தில் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதை முன்னாடி சொல்லியிருக்கணும் இந்த ஆமையை நீங்க. இது மாதிரி எத்தனை வாக்கு தத்தங்களை உங்க முன்னாடி வச்சிருப்பாரு. ஊழியர்கள் மூலமா வசனத்தை வாசிக்கிறப்ப எத்தனை ப்ராமிஸ் அவங்க முன்னாடி வச்சிருப்பாரு. அதுவாகவே உன்னை பாரு, அதை அப்படியே எடுத்துக்க. நீ தான் அப்படி இருக்கிற, உனக்கு தான் நான் சொல்றேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உனக்கு சொல்றேன், அப்படியே நீனும் எடுத்துக்க, அப்படியே பேசு, ஆமேன்னு சொல்லு, அதுக்கு அப்படியே உன்னைய பார்க்க ஆரம்பி. எத்தனை வாக்குத்தத்தத்தை வச்சிருப்பாரு. நம்ம என்ன போய் நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? செண்டு கிடைக்காது பிரதர், 15 லட்சம் சொல்றான் பிரதர், லேண்டே இல்லையாம் பிரதர். இதனால தான் நடக்க மாட்டேங்குது. அவர் பார்த்து வைத்ததும் ஆயத்தம் பண்ணினதுமான நிலங்களை கொடுக்க வல்லமையிலவராயிருக்கிறார். உங்களுக்கே தெரியாது இந்த இடத்துல இவ்வளவு பெரிய லேண்டு இருந்துக்குன்னு சொல்லி இல்லை. அவர் பார்த்து வைத்ததும் ஆயத்தம் பண்ணினதுமான நிலங்களை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்ப இதுதான் விசுவாசம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பார்க்க ஆரம்பிங்க. தயவு செய்து இந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க. நீங்க இன்னைக்கும் வீட்டுக்கு போய், ரூமுக்கு போய், உங்களுடைய அறைகளுக்கு போய் திருப்பியும் பழைய காரியங்களை யோசிச்சு அந்த வாழ்க்கையை தொடராதீர்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நான் நம்பிக்கை என்ன அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், நேரம் இல்லை. இப்ப சீக்கிரம் சொல்லுங்க. ஆடு எப்படி ஆடு? எதுல தன்னையை பார்க்குது? இதோட சேர்த்து பார்க்குது? மரப்பட்டையோட சேர்த்து பார்க்குதா? என்ன நினைக்குது? தன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கு அப்படின்னு நினைக்குதா? அடுத்து இதோட நினைக்கல, அடுத்து என்ன நினைக்குது? நான் வரியும் புள்ளியுடைய ஆடா இருக்கிறதுனால எனக்கு பிறக்க போற குட்டிகளும் எப்படி தான் பிறக்கும்? வரியும் புள்ளியுமா தான் பிறக்கும் நினைக்குதா? இதான் எதிர்நோக்குது. ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி என்ன செய்யுது? அது எதிர்நோக்கு. இதுக்கு பேர் நம்பிக்கை. சொல்லுங்க, இதுக்கு என்ன பேரு? அப்ப தேவனிடத்துல பெரிதானவைகளை எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ஆண்டவர்கிட்ட சும்மா, ஆண்டவரே எனக்கு, நான் ஒரு இடம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் உங்க ஜனங்கள் பெருகிறது இல்லை, பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்க தான்ப்பா நினைக்கிறேன், நான் கொடுக்க நினைக்கிற அளவுக்கு இவன் ஒரு நாள் என்னோட நினைவே செய்யறது கிடையாது, கேட்கறதே இல்லை. நான் இவனுக்கு 1 ஏக்கர்லையாவது வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஆண்டவரை அடியன் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு செண்டை மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா, அந்த 3/4 செண்டு 10 அடி லேண்டை பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவன் என்றைக்கும் உங்களுக்கு உண்மை இல்லவனா இருப்பேன். ஷக்கா ரத்தா உன்னை வச்சு என்ன செய்யுது? 1/2 செண்டு, 3/4 செண்டு, 4/4 செண்டு. இதனால தான் கிடைக்காம இருக்கு. கொஞ்சம் பெருசாக கேளுங்க. அதாவது உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போறதுக்கு இல்லை, அது ராஜ்யத்துக்காக கேட்க ஆரம்பிங்க. எங்க வீடுகள் எல்லாம் குறைஞ்சது 1 ஏக்கர் இருக்கணும், எல்லா வீடுகள்லையும் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, பெரிதானவைகளை எதிர்பாருங்க. அடுத்து அன்பு இல்லை. ஆட்டு காரியத்தில் அன்பு சொல்லப்படலை. ஆடு என்ன தேவன் மேல அன்பு கூற போறேன் அப்படியே சொல்ல போகுது? அப்படி கிடையாது இல்லையா? அந்த அன்புக்கு நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தானியேல் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 16 to 18. சீக்கிரம் வாசிங்க. தானியேல் 3:16 to 18 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க.
எது விசுவாசம், எது நம்பிக்கை, எது அன்புன்னு இப்ப நீங்க தான் சொல்லணும். வாசிங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப எங்க கூட தான் அவர் இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதுக்கு பேர் என்ன? இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல அவர் எங்க கூட தான் இருக்கிறார். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இதுக்கு பேர் என்ன? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது மூணுல இதுக்கு பேர் என்ன? இப்ப எங்க கூட தான் இருக்கிறார். இதுக்கு பேர் என்ன? விசுவாசம். அடுத்து, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இனிமே இது நடக்க போகுது, விடுவிப்பார். இதுக்கு பேர் என்ன? வெரி குட், நம்பிக்கை. அடுத்து, விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி எங்கள் தேவனை விட்டு நாங்க விலக போறதில்லை. இதுக்கு பேர் என்ன? அன்பு. இந்த அன்பின் அளவுக்கு நீங்க வந்தார். இந்த அன்பின் அளவுக்கு வந்துட்டீங்கன்னா கலாத்தியர் 5:6 வாசிங்க. உங்களுடைய விசுவாசம் அப்பதான் வேலையே செய்ய ஆரம்பிக்கும். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே. சொல்லுங்க, எதனால கிரியை செய்கிற விசுவாசம்? அப்ப தேவன் மேல இந்த அன்பின் அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. நான் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். என் எல்லைகள் இருக்கிற சில குறைகள் எல்லாம் சீக்கிரத்துல மாறிடும். ஆனா அது மாறினாலும் சரி மாறலைனாலும் சரி என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக போறது கிடையாது. என் சூழ்நிலைகள் என்னவா இருக்கலாம், ஆனால் நான் ஒரு நாளும் ஊழியத்தை விட்டு போக போகிறது கிடையாது. ஒரு நாள் என்னுடைய சூழ்நிலைகள் எதுவும் மாற போகிறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அது என்னவாக இருந்தாலும் சரி கர்த்தரை விட்டு நான் ஒரு நாள் விலக போறதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த அன்பின் அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அப்பதான் உங்க விசுவாசம் வேலை செஞ்சு எல்லாவற்றையும் மாற்ற ஆரம்பிக்கும். சரியா? வாசிக்க. இவ்விதமாயா 40 ஆதியாகமம் 30:40. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவை எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வார். என்ன சொல்லுது உங்களுக்கு விளங்குதா? மேலும் போதும். என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு விளங்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு புதுசா இப்ப குட்டி போடுது இல்ல, அதாவது புதுமொழியெல்லாம் வாசிக்கிறியா? மேலும் யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார். லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்க செய்தார். போதும், நேரம் இல்ல. இப்ப என்ன செய்யறா தெரியுமா? ஆடெல்லாம் புதுசா குட்டி போடுதா, வரியும் புள்ளியுமா போடுதா, அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் எடுக்கிறார். எடுத்து லாபானுடைய மந்தைகள்ல 1-2 வரியும் புள்ளியுமா இருக்கும்ல, அந்த ஆடுகளை நோக்கி தம்முடைய மந்தையை நிற்க வைக்கிறார். தன்னுடைய ஆடுகள் வரியும் புள்ளியுமான ஆடுகளையே பார்க்கணும்னு நினைக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரு? தன்னுடைய ஆடுகள் வெறுமையான ஆடுகளை பார்க்க கூடாது, வெறுமையவே பார்க்க கூடாது. இது வெறுமையை பார்த்தா இதுவும் வெறுமையை தான் பிறப்பிக்கும். அப்ப இது வரியும் புள்ளியே பார்த்துச்சுன்னா இதுவும் எதை தான் பிறப்பிக்கும்? அப்ப நான் ஊழியர்கள் கூட்டத்தில் அடிக்கடி சொல்றது, உங்கள் ஆடுகளுக்கு தயவு செய்து வெறுமையை காட்டாதீங்க. உங்க பிள்ளைகள் முன்னாடி சாபத்தையும் ஒன்றுமில்லாமையுமே பேசாதீங்க. யோசிச்சு பாருங்க, தன் ஆடுகள் கூட, அஞ்சறிவு மிருகம் கூட எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு? வெறுமையானவைகளை பார்க்க கூடாதுன்னு யாக்கோபு நினைக்கிறார். நாம எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஜனத்துக்கு எப்படி வெறுமையை காட்டுறோம்? சாபம், வெறுமை, நியாய தீர்ப்பு, குறைபாடு, அட்டி, ஒத்த, வெட்டு, இதையே எப்படி பேசுறோம்? எப்படி இதையே காட்டுறோம்? ஆடு கூட பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாருங்க மனுஷன். யாடு பார்க்கறதெல்லாம் வெறுமையை பார்க்க கூடாது. யாடு பார்க்கறதெல்லாம் வரி, புள்ளி, ஆசீர்வாதம், செழிப்பு, ஆரோக்கியம், சுகம், இதைத்தான் பார்க்கணும். யாடு இதைத்தான் நினைக்கணும், இதைத்தான் பேசணும். இல்லை, தன் மிருகம் கூட எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு? வெறுமையை. நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுறோம், நீ எல்லாம் படிச்சு என்னத்தை உருப்பிட்டு இப்பெல்லாம் போ, இப்படியே மாடு மேய், இப்படி எப்படி வெறுமையை பேசுறோம்? இல்லை, தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு வெறுமையை காட்டாதீங்க, சாபத்தை காட்டாதீங்க. அது அதைத்தான் பிறப்பிக்கும். இல்ல, சரி. இவ்விதமாய் வாசிங்க. 43. இவ்விதமாய்
அந்த புருஷன் மிகவும் விருத்தி இப்படி நீங்க விசுவாசி ஆக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து நீங்க விருத்தி அடைய ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து திரளான ஆடுகளும் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிச்சிரும். வேலைக்காரிகள் உங்களுக்கு வேலைக்காரிகள் வருவாங்க. வேலைக்காரர் உங்களுடைய குடும்பத்துல தொழிலுக்கு நல்ல வேலைக்காரர்கள் வருவாங்க. ஒட்டகங்களும் உங்களுக்கு நல்ல காமன் வெஹிக்கிள், பப்ளிக் வெஹிக்கிள்ஸ், 7 பேர் போற 7 சீட்டர்ல இருந்து, கேரவன்ல இருந்து, உங்க சர்ச்சுக்கு வேன்ல இருந்து, பஸ்ல இருந்து பெரிய பெரிய வாகனங்கள் கேரவன்லாம் வர ஆரம்பிக்கும். கழுதைகளும் அடுத்து பர்சனல் வெஹிக்கிள்ஸ், நல்ல நல்ல பிரீமியம் கார்ல இருந்து, பென்ஸ்ல இருந்து, லம்பாகினில இருந்து எல்லா பிரீமியம் வெஹிக்கிள்ஸும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உடையவன் ஆனான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளின் சிந்தனையை மாற்றினதுக்கே யாக்கோபு கோடீஸ்வரனா மாறிட்டு. எதனுடைய சிந்தனைய? அப்ப உங்களுடைய என்னுடைய சிந்தனைகள் மாறினா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். எழுந்து நினைப்போமா? எழுந்து நினைப்போமா? கண்களை மூடி. பிரதர், சிஸ்டர், உங்க வாயை திறந்தீங்கன்னா ஒன்று வசனம் பேசுங்க, வாக்கு தத்துவங்களை சொல்லுங்க, இல்லைன்னா அந்நிய பாஷையில பேசுங்க. பிரதர், இந்த வருஷ துவக்கத்துல இருந்து ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ற ஒரு காரியம், என்கிட்ட இன்சிஸ்ட் பண்றாருங்கிறத விட என்கிட்ட ரெக்வெஸ்டாவே கூட சொல்ற, என்னுடைய ஆள் மனதில் அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. தேவையில்லாததை பேசாத. குறைவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அரசாங்கத்தில் இது நடக்குது, அது நடக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை, நாங்கள் அங்கே எப்படி இருக்கு, இங்கே எப்படி, தேவையில்லாததே பேசாத. உன் வாயை திறந்தினா வசனம் வரணும், இல்லைன்னா என்ன வரணும்? அந்நிய பாஷை வரணும். உன் வார்த்தையை மட்டும் நீ சரி பண்ணிடு, உன்னுடைய எட்டாத உயரங்களுக்கு உன்னை கொண்டு போக ஆரம்பிச்சிடு. நீ உன்னுடைய பார்வையை சரி பண்ணிடு, உன்னை எட்டாத உயரங்களுக்கு கொண்டு போவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல வாயை திறந்து ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். ஷாஹா ராடா தலபரா கரகா. அவங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் முடிச்சுடலாம் சீக்கிரமா. யாக்கா லாபாதி ஷகட தலபரஹரா. எஸ் 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 அதை ஏற்றி பேசுங்க. வாக்கு தத்தங்களை சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். யாக்கா ராபாதி ஷகட தலபரா. சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நான். எஸ் எஸ் சொல்லுங்க, சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை பேசுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தங்களை பேசுங்க. இயேசு எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க. அதனால நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். நான் சுகமுடையவளா இருக்கிறேன். நான் சுகதேகி. கர்த்தர் நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் கடன் வாங்குகிறது இல்லை. நான் கடன் கொடுக்கிறவனா இருக்கிறேன். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கிறது. நானும் என் பிள்ளைகளும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேசத்திலே அற்புதங்களா அடையாளங்களா இப்பொழுதே இருக்கிறோம். கர்ப்பத்தின் கனியை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மிருக ஜீவன்களிலாகிலும் மலடு இருப்பது இல்லை. என் எல்லைகள்ல மலடு இருப்பது இல்லை. கர்ப்பம் விழுகிறதும் மலடு செத்து விழுகிறதும் என் சந்ததிகளில் இருப்பது இல்லை. சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறேன். அவருடைய தழும்புகளால, இயேசுவின் தழும்புகளால நான் இப்பொழுதே சுகமுடையவனாய் இருக்கிறேன்.